ஆரோக்கியமா தான் இருக்கணும். 100% ஆரோக்கியம் தான். 100% ஆரோக்கியம். பட் அந்த 100% ஆரோக்கியத்தை நாம் என்ன பண்றோம்? நோயாக மாற்றிக்கிறோம். அதுதான் நோய். ஆரோக்கியம் குறையும் போது நோயாக மாறுகிறது. இப்ப அந்த நோயை வந்து வராம தடுக்கிறது எப்படி, ஆரோக்கியமா இருக்கிறது எப்படி, இப்ப யாரும் சொல்லல. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. மேனேஜ்மெண்ட், ஹவு டு கெட் ரிட் ஆஃப் டிசீஸ், நோயிலிருந்து வெளியே வர்றது எப்படி, நோயிலிருந்து மீண்டும் ஆரோக்கியமா இருப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கல. மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ். இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசீஸ். நோயை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். அதுதான் சரியான முறையா உங்களுக்கு படுதா? எனக்கு சரியா படல, தப்பான உறவா படுது. நேற்று பேப்பர்ல எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க, இதை படிச்சு காட்டுறோம் பாருங்க. இந்து பேப்பர்ல வேர்ல்டு ஹெல்த் டே. டாக்டர் ஹுமாயூன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கம்ப்ளீட் கேர் ஃபார் மாம்ஸ், பேபிஸ் அண்ட் க்ரோயிங் ஃபேமிலிஸ். எல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு தான். அடுத்தது ரத்தி மெட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், யுவர் நேச்சுரல் நீட் டிசர்வ்ஸ் எ செகண்ட் சான்ஸ். மூட்டு அறுவை மாற்று சிகிச்சை பண்ணிக்கங்கன்ட்டு. மூட்டு அறுவை மாற்று சிகிச்சை தேவையில்லை, அது எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு இல்லை, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை எப்படி பண்ணிக்கலாம், சீப் அண்ட் பெஸ்டா அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட். என்ன பண்ணுவீங்க? வேலூர்ல புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல், நர்வி ஹாஸ்பிட்டல்ஸ் வேலூர். யுவர் பார்ட்னர் இன் ஹெல்த் அண்ட் ஹீலிங், கிரியேட்டிங் லாஸ்டிங் பாண்ட்ஸ் த்ரூ கேர் அண்ட் கம்பேஷன். 500 பெட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். 500 பெட் இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 500 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இல்லை, உடம்பு சரியில்லாம போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 500 பெட் ஹாஸ்பிட்டல். இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அட்வான்ஸ்மெண்ட்ல கேவலம், அதெல்லாம் ரொம்ப கேவலம், வடிகட்டின கேவலம். ஆஃப் த ரிசல்ட்ஸ், மெட்டபாலிக் கேர் ஃபார் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். மெட்டபாலிக் கேர் ஃபார் ஒபிசிட்டி அண்ட் டயபெட்டிஸ். ஒபிசிட்டி ஒரு நோயா கொண்டு வந்துட்டாங்க. எம்இ டயபெட்டிஸ், நார்த் சவுத் சென்னை. 360 டயபெட்டிஸ் கேர், 360 டிகிரி டயபெட்டிஸ் கேர் வித் எ நியூ ஆம்பியன்ஸ் அண்ட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். வராம இருக்கிறதுக்கான வழி சொல்ல, வந்துட்டா நாங்க எப்படி மேனேஜ் பண்றோம்னு சொல்லி கொடுக்குறான்றாங்க. ஓகே. அடுத்து பாருங்க, pioneering comprehensive diabetes management in Chennai. Chennai Diabetes Hospital, pioneering comprehensive diabetes management in Chennai. Diabetes எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல. தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ல்டு ஹெல்த் டே, பிரீமியர் டெஸ்டினேஷன் ஃபார் டயபெட்டிக் ஃபுட் கேர். டயபெட்டிஸ் வந்துட்டா கால் அழுக ஆரம்பிச்சிடும், விரல அழுக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபுட் எப்படி காப்பாத்திக்கிறது, அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ், எஸ்ஆர்எம் டயக்னோசிஸ். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு நேவிகேட் யுவர் ஹெல்த். ஏன் கிடையாது? அப்படிலாம் கிடையாது, போட்டிருக்காங்க தப்பா. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு நேவிகேட் யுவர் ஹெல்த், இட் இஸ் ஈஸி டு நேவிகேட் அவர் ஹெல்த். அப்படி போட்டிருக்காங்க, தப்பது. ஃபைண்ட் யுவர் வே டு பெட்டர் ஹெல்த் வித் ரைட் செக்அப். ரைட் செக்அப் எல்லாம் ஓகே, ஆனா செக்அப் பண்ணி தான் ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம உடம்பே சொல்லி கொடுக்கும். அந்த பாடி லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த நோய் இருக்கு இப்படின்றது வந்து நம்ம பாடி லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கும். இப்போ டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒரு சகோதரர் போட்டிருந்தாங்க நம்ம குரூப்ல கூட, எப்படி நோய்களை எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறது, டயபெட்டிஸ் மற்ற இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது டயக்னோஸ் சென்டருக்கு போகாம நோய்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை சொல்லிக் கொடுப்போம். நாம எல்லா நோய்களையும் நம்ம கிட்ட இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடி லாங்குவேஜ் தெரியும். கண்டெல்லாம் படிக்கிறோம், உருப்படாத வீணா போன விஷயம்லாம் படிக்கிறோம். பட் எதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். இந்த பாடி இல்லாம உலகத்துல ஒண்ணுமே இல்லை. இந்த பாடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் இந்த பாடியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதுக்கு காரணமா இருக்கிற மனசை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதுக்கு காரணமா இருக்க ஆத்மாவை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அது தெரியல. இதெல்லாம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது தான். மனம்னா வேற, சரி உடல் மனம் ஓகே, ஆத்மா அது வேற, இங்கே சம்பந்தமே சப்ஜெக்ட் இல்லை. ஆத்மா தான் எல்லா விஷயமே இருக்கு. ஆத்மாவை டச் பண்ணாம எதுவுமே கிடையாது. ஆத்மால தான் எல்லாமே இருக்கு. நீங்க ஆத்மாவை டச் பண்ணா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும், மனசு ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதான் சொல்றோம். பட் இங்க பாருங்க, அதை பத்தி யாருமே கண்டுக்கவே கிடையாது. What food combination should be avoided?
வெதர் கீரை அண்ட் கர்டு. அதுக்குள்ள மெசேஜ் போயிடுச்சு. கீரையும் தயிரும் ஒன்றா சாப்பிடக்கூடாது சார். கீரை சாப்பிட்டீங்கன்னா தயிர் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிட்டீங்கன்னா கீரை சாப்பிடக்கூடாது. கீரையும் தயிரும் ஒரே டைம்ல சாப்பிடக்கூடாது. ஒன்று கீரைனா கீரை மட்டும் தான் சாப்பிடணும், தயிர்னா தயிர் மட்டும் தான் சாப்பிடணும். கீரையும் தயிரும் ஒன்றா சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது கீரையும் தயிரும் நைட்டு சாப்பிடக்கூடாது. அதை பற்றி உணவும் பற்றி வரும்போது அதை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவோம். இந்த இறக்கட்டளை உணவை பற்றி பேசும்போது அதை பற்றி நிறைய சொல்லுவோம். எங்கே சாப்பாடு நிறைய தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் நாம். சரியா? அப்புறம் டயபெட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் என்ன போய் ரிசர்ச் பண்ண போறாங்க ஒன்றும் தெரியல. டாக்டர் வி பாலாஜி டயபெட்டிஸ் கேர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் போட்டிருக்காங்க. என்ன ரிசர்ச் பண்ணுவாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க சித்தர்கள். எல்லாமே நம்ம போய் ஆராய்ச்சி பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நானும் பார்க்குற ரிசர்ச் என்ன ரிசர்ச் பண்றாங்க? க்யூர் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ணல. கடைசியில விரல தான் வெட்டி எடுக்கிறாங்க, ஆம்புடேஷன் தான். கடைசியில விரல தான் வெட்டி எடுக்கிறாங்க, ஆம்புடேஷன் தான், டயாலிசிஸ் தான், கிட்னி ரீப்ளேஸ்மெண்ட் தான். அப்புறம் அது என்ன ஆராய்ச்சி பண்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றும் புரியல. ஓகே. ரிசர்ச்ன்றாங்க. என்னதான் ரிசர்ச் பண்றாங்களோ இந்த மக்கள், என்னதான் பண்றாங்களோ. ஓகே, நிறைய வருது. எல்லாம் பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஹெல்த் வேர்ல்டு ஹெல்த் டேன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஹாஸ்பிட்டலோட பிசினஸ் அட்வர்டைஸ்மெண்ட் தான். நாங்க இப்படி பண்றோம், நீங்க அப்படி பண்றோம், இப்படி வாங்க, அப்படி வாங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் போடுறாங்க. இந்த லட்டுவா நறுவி ஹாஸ்பிட்டல் 500 ஹாஸ்பிட்டல் 360 டிகிரி டயபெட்டிஸ் கேர். நோயோடு வாழ்வது எப்படி, எங்கிட்ட வாங்க நாங்கள் கற்றுக் கொடுக்குறோன்றாங்க. இது ஒரு செப்பலுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஃபுட் கேர், பிரீமியர் டெஸ்டினேஷன் ஃபார் டயபெட்டிக் ஃபுட் கேர். பாதத்தை பாதுகாப்பதற்கு அது தனியா ஒரு ஹாஸ்பிட்டல். ஓகே. இப்ப இது எதை காட்டுகிறது? நம்ம ஆரோக்கியமா இல்லைன்றதை காட்டுகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வரணும்னு காட்டுது. ஸோ கர்மா எனர்ஜி ஹீலிங்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஆரோக்கியம் வரும், ஆரோக்கியமா இருப்போம். ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லை, சர்ஜரி பண்ண தேவையில்லை. எந்த காரணத்தை கொண்டும் உடம்புக்கு எந்த நோய்க்கும் ஆபரேஷன் தேவையில்லை, சர்ஜரி தேவையில்லை. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால எந்த கியூரும் கிடைக்காது, இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகமாகும். அதே மாதிரி உடம்புல இருந்து எந்த ஒரு பாகத்தையும் யாருக்கும் கொடுக்க கூடாது, தவறு. மைண்ட் வச்சுக்கோங்க. இன்னொருக்கிட்ட போய் பிளட் கேட்குற மாதிரி, இன்னொருக்கிட்ட போய் யாருக்கும் கேட்குற மாதிரி நீங்க ஏன் நிலைமை வச்சுக்கிறீங்க? எனக்கு அந்த பிளட் வேணும் கொடுங்க, நாம ஏன் போய் கெஞ்சணும்? நம்ம உடம்புல நம்ம ரத்தம் வர வைக்கலாம், டெக்னிக்ஸ் இருக்கு. சித்தாவுடையும் ஆயுர்வேதம் நிறைய முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேர் குரூப் ஒரு யூனிட்டுக்கு 20,000 ரூபாய், ஒரு யூனிட் 30,000 40,000 ஒரு யூனிட் ரத்தம் வாங்குறாங்க. அந்த பணத்தை தானமா கொடுத்துட்டு ஒரு பார்ட் அமௌண்ட்டுக்கு சில ஹெர்பல் மெடிசன் சாப்பிட்டோம்னா அந்த ரத்தம் உடம்புல நம்ம உடம்புலே வந்துடும், ஆர்கானிக்கா நம்ம உடம்புலே நேச்சுரலா வந்துடும். யாருக்கும் போய் கெஞ்சி தேவையில்லை, யாருக்கும் போய் காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து யூனிட் வாங்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து யூனிட் வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால குரூப் கிடைக்கிறதுக்கே கஷ்டம். அது கிடைச்சாலும் அது வாங்கறதுக்கு நிறைய பிரைபரியில நிறைய நடக்குது, நிறைய லஞ்சம் கொடுத்து வாங்குறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கவங்களுக்கு தெரியும், பார்த்தா தெரியும். அப்படிலாம் தேவையில்லை. நம்ம உடம்புல என்ன ரத்தம் வேணுமோ அந்த ரத்தத்தை ஒரு அமௌண்ட்டை தானமா பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. தர்மம் பண்ணிட்டு சில குறிப்பிட்ட அமௌண்ட் சில மெடிசன்ஸ் சில இதெல்லாம் இருக்கு, அதான் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு நம்ம உடம்பு ரத்தம் வந்து என்ன குரூப் சேஃப்டியான ரத்தம், அது நம்ம உடம்புலே வர ரத்தம். அதுல எய்ட்ஸ் இருக்கா, வேற ஏதாவது கிருமிகள் இருக்கா, இல்லை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, பயப்படவே தேவையில்லை. நம்ம உடம்பு நம்ம ரத்தம் வரும். ஆக்சிடென்ட் வர மாதிரி நீங்க கண்டிஷன் வச்சுக்கணும். ஏன் போய் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டு அப்புறம் அதுக்கு பிளட் வேணும், ட்ரீட்மெண்ட் வேணும், ஏன் போறீங்க? ஆக்சிடென்ட் வராத மாதிரி நம்ம எப்படி பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணிக்கணும். அது எப்படி வரும்? நம்மள தேதியை வர்றதில்ல, நம்ம தான் பண்ணிக்கிறோம். நமக்கு தெரியல நம்ம காரணம், ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால நம்மளுக்கு நம்மளே வர, ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, சடனா ஆகி போச்சு, என்ன பண்றது, வாட் கேன் வி டூ? ஒன்னு இதெல்லாம் வி தான் டூ பண்ணிக்கிறோம், நம்ம தான் டூ பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். வாட் கேன் வி டூலாம் கேட்கக்கூடாது. நம்மளே தான் ஆக்சிடென்ட் வர வச்சுக்கிறோம், நம்மளே தான் எல்லா நோய்களும் வர வச்சுக்கிறோம். 100% நம்ம தான் எல்லாமே காரணமாக இருக்கிறோம். உங்களுக்கு காரணம் தெரியல, மறந்துட்டீங்க.
நம்ம இதனால இப்படி கொண்டு வரோம். வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் வந்த பிறகு நாங்க சிகிச்சை கொடுக்குறோம்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல, நேற்று பேப்பர்ல. ஒருத்தராவது நோய் வராமல் தடுக்கிறதுக்கு வரைக்கும் யாரும் போடலை. நானும் பொட்டி பொட்டி பார்க்குறேன், 1ஆம் பேஜ்லேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் யாராவது போட்டுருக்காங்களா? நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் நோய் வராமல் தடுக்க நாங்கள் கைடன்ஸ் பண்ணுறோம். ஒருத்தர் கூட போடல, ஒருத்தர் கூட போடல. மெசேஜ் எல்லாம் நிறைய போட்டாங்க, மெசேஜ்லையும் சரி பேப்பர்லையும் சரி எல்லாம் நோய் வந்த பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஆரோக்கியமா உலக ஆரோக்கிய தினம் நாங்கள் கொடுக்குறோம். தப்பான கான்செப்டா தெரியல உங்களுக்கு? எனக்கு அப்படி தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி? ஃபர்ஸ்ட் அதுதான். வந்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பிரிவென்ஷன் பத்தி யாரும் பேசவே இல்லை, ஒருத்தர் கூட பேசல, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட பேசல, மெசேஜும் எதுவுமே இல்லை. எல்லாம் பிரிவென்ஷனுக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. பட் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் பிரிவென்ஷனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிவென்ஷன் தான் உங்களுக்கு. வராம தடுக்கிறதுக்கு என்ன வழி, வராம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு மேல மீறி வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்து அது கியூரேட்டிவ் பர்பஸ்க்கும் ஐடியா கொடுக்குறாங்க. இது இப்படி எல்லாம் கியூர் பண்ணுங்க, இப்படி கியூர் பண்ணுங்க விதவுட் சர்ஜரி. சர்ஜரியே போகாம நம்ம உடம்புல கையை வைக்காம மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதை நம்ம உடம்புல எந்த ஒரு சின்ன ஊசியோ வேற எந்த ட்ரீட்மெண்ட்டோ எதுவும் பண்ணாத ஓரல் மெடிசன், இன்டர்னல் மெடிசன்லயே உள்ளவே எப்படி சரி பண்ணிக்கிற முறையில பண்ணிக்கலான்ற நிறைய விஷயம் கற்றுதான் கியூரேட்டிவ் பர்பஸ் நம்ம இந்தியன் சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. பட் நாம இதை விட்டுட்டு நாம வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயிட்டோம், ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படி போயிட்டு இருக்கோம், தெரியல. ஸோ தயவு செஞ்சு வந்து நம்ம கர்மாயன ஹீலிங் வகுப்புல நம்ம என்ன விஷயம் சொல்லி கொடுக்குறோமோ அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அதை லைஃப்ல அப்ளை பண்ணணும். நோட் பண்றது பெரிய விஷயம் இல்லை, அதை அப்ளை பண்ணணும், லைஃப்ல அப்ளை பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, உங்க உடம்புல ஆரோக்கியம் நீங்க கேட்காமே வருதா பாருங்க. இப்ப நம்ம கெஞ்சிரும், கூத்தாடுறோம், பணம் கொடுக்குறேன் ஆரோக்கியம் வந்துரு, பணம் கொடுக்குறேன் ஆரோக்கியம் வந்துரு, பணம் கொடுக்குறேன் கெஞ்சிரும். தேவையில்லை, அது நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நம்மகிட்ட இன்பில்ட் கேரக்டர் ஆரோக்கியம் தான், இன்பில்ட். அது பிறக்கும் போதே இன்பில்ட், வாழும் போதும் இன்பில்ட், இறக்கும் போதும் இன்பில்ட் தான். ஆரோக்கியத்தோட இறக்கலாம், நோய்வாய்ப்பட்டு இறக்கணும்னு சத்தியமா கிடையவே கிடையாது. அப்படி 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 பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க மக்கள். இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. டெக்னிக்ஸை சொல்லி கொடுக்குறோம், கரெக்டா ஃபாலோ பண்ணி லைஃப்ல நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருந்து லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா எவ்வளோ இருந்து வேஸ்ட். உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா எவ்வளோ இருந்தாலும் வேஸ்ட். உங்களுக்கு எந்த சொத்து பத்து பேரு பெருமை புகழ் உடம்புல இருக்கிற என்னென்ன இருந்தாலும் எல்லாம் வேஸ்ட், டோட்டலா வேஸ்ட். ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஸோ ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நம்ம மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஆரோக்கியத்தை ஓரம் கட்டிட்டு மற்றதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கலியுகத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கலியுகத்துல மக்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க, ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வெளியில அழகா இருக்கிறதுக்கு, வெளியில நல்லா பக்கட்டா அழகா மேட்சா இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்ல ட்ரெஸ் மேக்கப் அதுக்கு செலவு பண்ணுவாங்க. பட் உள்ள இருக்கிற ஆரோக்கியத்தை மெயின் பண்ணதுக்கு செலவு பண்ண மாட்டாங்கன்னு தீர்க்க தரிசனமா எதையும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்னது இன்னைக்கு அது கண் கூட நான் பாக்குறோம். உண்மையிலேயே நான் பாக்குறோம். மக்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா அப்படிதான் அழகா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கன்னா அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு லெவல்ட்டு திருப்பி ஆரோக்கியமின்மைக்கு கொண்டு வந்துட்டு நோய்களை கொண்டு வந்து சஃபர் ஆக விடுவோம். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. பெண்கள் போயிட்டு இருந்தாங்க, இப்ப அதை பார்த்து ஆண்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களுக்கும் பியூட்டி பார்லர் வர ஆரம்பிச்சு, ஆண்களும் ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்களும் வந்து பியூட்டி பார்லருக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஃபேஸ் கிரீம், அவங்களுக்கு ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி அவங்களுக்கும் ஆண்கள் யூஸ் பண்ற கிரீம் வந்து இதுங்களும் பூசி தெரியுதுங்க எல்லாம் ஆம்பளைங்களும். என்ன பண்றாங்க? ஸோ ஆரோக்கியத்தை வந்து பாருங்க. உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியமா இருந்தா தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப மன ஆரோக்கியம் பார்க்கணும். சரி, மனம் எப்ப ஆரோக்கியமா இருக்கும்? ஆத்மா ஆரோக்கியமா இருந்தா மனம் ஆரோக்கியமா இருக்கும். ஆத்மா ஆரோக்கியம் இல்லை, மனம் ஆரோக்கியம் இருக்காது. சரி, இப்ப நீங்க எங்க கையை வைக்கணும்? ஆத்மால கையை வைக்கணும். ஆத்மால கையை வச்சீங்கன்னா உடலும் ஆரோக்கியம் ஆயிடும், மனமும் ஆரோக்கியம் ஆயிடும், ரெண்டுமே ஆரோக்கியம் கிடைக்கும். நீங்க உடலை மட்டும் பார்த்து மனசை விட்டுடுவீங்க, மனசை மட்டும் பார்த்து உடலை விட்டுருவீங்க, ரெண்டு பேரையும் பார்த்து ஆரோக்கியத்தை விட்டுறீங்க. எது? ஆத்மா ஆரோக்கியத்தை விட்டுறீங்க. பட் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுமே வந்து ஆத்மா ஆரோக்கியத்துக்கு இருக்கு. அந்த ஆத்மா ஆரோக்கியம் எப்படி மெயின் பண்றதா நம்ம கர்மா இன்ஜினியரிங் சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஆயிடும், மனம் ஆரோக்கியம் ஆயிடும், சர்ஜரி எதுக்குமே தேவையில்லை, ஆரோக்கியமாக வாழ முடியும். இந்த கருத்தை இன்னைக்கு உள்வாங்கிக்கணும். இன்னைக்கு உலக சுகாதார நிறுவனத்து செய்தியாக இதை நம்ம வச்சுக்கோம். சரியா? ஓகே. தென் அடுத்தது வந்து பேப்பர்ல போட்டிருக்கான் தினத்தந்தியில, நாட்டையே உலுக்கிய துயர சம்பவம். நாட்டையே உலுக்கிச்சான் அது.
சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கு தூக்கு தண்டனை. மதுரை கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. இது உட்காந்து நிறைய மீடியால பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால அப்புறம் மற்ற மீடியால எல்லாம் பார்த்துருப்பீங்க, டிவில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்ப்போம். இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஒரு 4 பேர் சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு அடுத்த வேலைக்கு போவோம். யாராவது 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் சொல்லுங்க, அடுத்த வேலைக்கு போலாம். இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாட்டையே உலுக்கி துயர சம்பவம் இது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 போலீசாருக்கு தூக்கு தண்டனை. மதுரை கோர்ட்டு பரபரப்பு தீர்ப்பு. யாரு தீர்ப்பதி? நீதிபதி முத்துக்குமரன் சொல்லிட்டார். இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்கம்மா, உங்க பேரு சொல்லிட்டு ஊரை சொல்லிட்டு சொல்லுங்க. பெங்களூர் சார். அவங்க பண்ணது தப்பு. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுமா, உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். அந்த போலீஸ்காரா சொன்னது தப்புதான். இல்லம்மா, உங்க பேரு ஊரு சொல்லிடுங்கம்மா. ஹலோ ஹலோ, உங்க பேரும் ஊரும் சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. லதா ராமானுஜன், பெங்களூர். சொல்லுங்கம்மா. அதாவது இந்த போலீஸ் பண்ணது அராஜகம் தப்புதான். ஆனா இப்ப நம்ம கர்மா ஹீலிங் வரதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிருப்பேன்னா, இது கரெக்ட் தான், அவளுக்கு தூக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி அநியாயமா 2 பேரு இன்னசென்ட் பீப்புளை கொன்னுட்டான்ட்டு. பட் இப்ப நம்ம கர்மா ஹீலிங் வந்த அப்புறமா நம்ம மனுஷங்க வந்து அதை ஜட்ஜ் பண்ண கூடாது. வேற, அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பட் வேற விதமா ஜெயில போடுறது அந்த மாதிரி கொடுத்துட்டு, ஏன்னா இது கார்மிக்கலி கடவுள் பார்த்துப்பார் அவளுக்கு அப்படின்னு சொல்லணும்னு நான் ஃபீல் பண்றேன் சார் இப்போ. சரி, ரைட். அடுத்தது. ஐயா வணக்கம், இங்க பாலா பேசுறேங்க. சொல்லுங்க சார். ஐயா, தூக்கு தண்டனைக்கு பதில் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கலாங்கிற என்னோட கருத்துங்க. ஏன்னா அனுபவிக்க வேண்டிய தீய கருணை அனுபவிக்காமையா அவங்க தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் அடுத்த ஜென்மத்துக்கு அது கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு நினைக்கிறேங்க. அதனால சாகும் வரை ஆயுள் தண்டனை இது மாதிரி கொடுத்திருந்தா சரியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஓகே, ரைட், கரெக்ட் சார். ரைட், அடுத்தது. ஐயா வணக்கங்க ஐயா, சசிரேகா பேசுறேன் கோயம்புத்தூர்ல இருந்து. இது முழுக்க அரசியலுங்கய்யா. அவங்க எல்லா ஃபேமிலிக்கெல்லாம் டாடா பை பை சொல்லிட்டு போறாங்கய்யா. சந்தோஷமா அவங்க திரும்பி வந்துருவாங்கன்ற நம்பிக்கையில போறாங்கய்யா. இது முழுக்க அரசியல் எனக்கு தோணுதுங்க. டிவில பாத்துருக்கீங்க அப்போ? டாடா பை பை சொல்லிட்டு போறாங்களா? நான் பேப்பர்ல தான் பார்த்தேன், பார்க்கல. டாடா பை பை சொல்லிட்டு போறாங்களா? அவங்க தெம்பா போறாங்க. நான் பாக்கல, பக்கத்துல சொன்னாங்க சந்தோஷமா போறாங்க அப்படி சொல்லிட்டு. ஓகே, பரவாயில்ல. சரிம்மா, ஓகே தென். ஐயா, நம்ம எதுவுமே இதுல சொல்றதுக்கே இல்லைங்க. அது என்ன நடக்குமோ அது நடந்துட்டே இருக்குங்க. உங்க பேரே சொல்றீங்க முதல்ல. சுபாஷினி கரூருங்க. உங்க பேரு சொன்னாதானே, நீங்க அதையும் சொல்ல மாட்டீங்க. இதுல நம்ம கருத்துக்களே சொல்றதுக்கு இல்லைங்கய்யா. என்ன நடக்குமோ அது நடக்குங்க, அவ்வளவுதான். என்ன நடக்குமோ அது நடக்குமா? இப்படி ஒதுங்கிட்டீங்களே. நம்ம வேடிக்கை மட்டும் பாக்குறோம் ஐயா. இதுக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம வேடிக்கை பார்த்தோம்னாவே தெரிஞ்சிருங்கய்யா. சரி, நாம இந்த லெசன் இதுல இருந்து நாம கத்துக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றேன், எப்பயுமே நம்ம சுத்தி நடக்கிறதுல இருந்து கடவுள் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல இருந்து 24 hours 65 days நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம அதை கண்டுக்காம விட்டுவிட கூடாது. அது இருந்து கடவுள் இதுல இருந்து நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றவங்க எப்படியோ கர்மாஜிலிங் பீப்புள், கர்மாஜிங் ஃபாலோயர்ஸ் கடவுளுடைய செல்ல குழந்தைகள், இவங்க எப்படி எடுக்கணும்னா, ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா அதுல கடவுள் நமக்கு என்ன பாடத்தை உணர்த்துக்கிறார், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கோப்பா அப்படின்னு சொல்றாருன்னு நம்ம உணரணும். சரி, ரைட், நல்லது. அடுத்தது. ஐயா வணக்கம். சொல்லுங்க சார். குணசீலன் திருச்சியில இருந்து பேசுறேங்க ஐயா. குணசீலன் திருச்சி. சொல்லுங்க சார். ஆமாங்க. இது ஒரு போலீஸ் தரப்புல இந்த மாதிரி ஒரு தூக்கு தண்டனை ரொம்ப அதிர்வை ஏற்படுத்திச்சு. தர்மம் தலக இது எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு ஐயா. எதிர்பார்க்கவே இல்லையா. ஒரு போலீஸ் தரப்புல இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது தர்மம் ஐயா.
வேற ஒன்றும் நான் சொல்றது கிடையாது. இது சரின்னு சொல்றீங்களா தவறுன்னு சொல்றீங்களா? இது வந்து இது நீதிபதி தீர்ப்பு வந்து உண்மையான தீர்ப்பு, நல்லது, சரி, சரியான தீர்ப்பு தான் சார். சரியான சரியா? தீர்ப்புன்னு சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. சரியான தீர்ப்புன்னு சொல்றீங்களா? ஆமாங்கய்யா, குற்றம் செஞ்சவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கய்யா. ம், ம். குற்றம் செஞ்சவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா? சரியான தீர்ப்புன்னு சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. ஓகே, ரைட். ரைட். அடுத்தது. ஐயா வணக்கங்க, குழந்தைவேல் பேசுறேங்க. சொல்லுங்க. எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குங்க. அவங்க கடையில போய் ஏதோ செல்போன் கேட்டிருக்காங்க. ம், அது அப்பயே கம்முனு சும்மா தூக்கி கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்லைங்க. ம். என்ன பண்ணாங்க அப்போ? இல்ல அவங்க போயிட்டு ஏதோ கடையில தகராறு பண்ணியிருக்காங்க, மொபைல் வேணும்னு கேட்டு. இவங்க சும்மா தூக்கி கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்ல வரீங்க. அதாவது போலீஸ்காரங்க போய் கேட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. சார் அவங்க போலீஸ்காரங்க ஏதோ போய் அடாவடியா கேட்டிருக்காங்க சார் போலீஸ்காரங்க. சாதாரணமா அடாவடியா கேட்டிருந்தா பிரச்சனை இருக்காதுங்க. அடாவடி பண்ணியிருக்காங்க. இவங்க உரிமையை மீறி அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட போலீஸ்ங்கிற அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ஆமா, அப்புறம் நாங்க ஆமா. யாரும் காட்டுறோம்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ம், ம். உண்மைதான், உண்மைதான். அது போலீஸ்ன்ற அதிகாரம் லாக்அப் அட்ராசிட்டி டெத் நிறைய பண்றாங்க. அது ஆமாங்க. உண்மைதான். ரீசெண்ட் இல்லைன்னு டைம்ஸ் மறுக்கல. ஆ, ரீசெண்ட் டைம்ஸ் லாக்அப் டெத் ரொம்ப அதிகமாயிட்டு வருதுங்க. எப்ப கூட போன வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையனை 4 பேர் சேர்ந்து அடிச்சு ம், கொண்டாங்க. அடிக்கடி இது நடக்கக்கூடிய ஒரு இதா நடந்துட்டு இருக்கு. ம், அது தண்டனை வந்து மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். பட் ம். ஸ்டில் ஒரு ஆயுள் தண்டனையே கொடுத்துருக்கலாங்கிறது என்னோட கருத்துங்க. உங்களுடைய கருத்து. ஓகே, ஆமா. ரைட். அடுத்தது. இன்னும் யாரோ ஐயா ரெண்டு பேர். வணக்கம் ஐயா. இது வந்துங்கய்யா, நம்ம கர்மா ஹீலிங் இதுபடி பார்க்கும்போது செயல் விளைவு தத்துவம்ங்கிற மாதிரி தான். இது வந்து கர்ம வினைப்படி அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ என்னென்ன நடக்கணுமோ அது சரியா தான் எல்லாமே சரியாக நடந்துக்கிறது. அந்த பாடல்லே வருது இல்லைங்கய்யா, அதேதான்யா. எல்லாமே சரியா நடக்கும். சரியா தான் நடக்கும். கரெக்ட், கரெக்ட். இறை அருளாலே எல்லாமே சரியாக நடக்குது சரியா தான் அப்படின்னு நடக்கும். சொல்லி தான் கரெக்ட், எடுத்துக்கணும். ஆமா. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அடுத்தது ஐயா சார். ஐயா வணக்கம். நான் சண்முக பிரகாஷ் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. இந்த இன்சிடென்ட் வந்து நம்ம இப்ப இருக்க இன்சிடென்டா தான் நம்ம பாக்குறோங்க ஐயா. ம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் போன பிரிவில அவங்களுக்கும் கரெக்டா அந்த அந்த போலீஸ் 9 போலீஸ்காரங்களுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன லிங்க் இருக்கு, ம், எதனால கரெக்டா இவங்க 2 பேர்த்தையும் கரெக்டா அந்த லாக்டவுன்ல புடிச்சு உள்ள வச்சாங்க. யூஸ்வலாவே எல்லாத்தையும் புடிச்சு உள்ள வைப்பாங்க, அடிப்பாங்க, அனுப்பிச்சு விடுவாங்க. பட் கரெக்டா அவ்வளவு கோவத்தோட ஏன் ஆக்ரோஷமா அவங்கள மட்டும் அவ்வளவு அடிச்சாங்கங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு லிங்க் இருக்கறனாலதான் அது கரெக்டா வேலை பார்த்திருக்குது. அது என்ன ம், லிங்க்ங்கிறது ஆஸ் அ நார்மல் பீப்புளா ம், நமக்கு தெரியலைங்க, எனக்கு தெரியலைங்க ஐயா. ஆனா பின்னாடி ம். ஏதோ ஒரு லிங்க் இருக்கறனாலதான் கரெக்டா அந்த 9 போலீஸ்காரங்க கரெக்டா இவங்க 2 பேரெல்லாம் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. என்னோட புரிதல் கரெக்ட், கர்மா ஹீலிங் எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த புரிதல். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஓகே, முடிச்சுக்கலாமா? யாராவது இருக்கீங்களா? ஒப்பீனியன் சொல்றீங்களா? ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. லக்ஷ்மி, சென்னை. இது லட்சுமி, சென்னை. முற்பகல் செய்ய பிற்பகல் தானே வந்து செய்றோம் அப்படின்னுட்டு இது முன்னாடி செஞ்ச இதுதான் கர்மா தான் இப்ப பின்னாடி இவங்க போலீஸ்காரங்களாவும் அவங்க ம், வந்து குற்றவாளியாகவும் நிர்ணயிக்கப்படுறாங்க. அதோட கரெக்ட், கரெக்ட். தண்டனை தான் இப்ப கிடைச்சிருக்கு. நன்றி ம், ஐயா. ரைட், நல்லது. ஓகே, ஓகே. ஐயா ரஞ்சித் திருச்சிங்க ஐயா. ம், நம்ம சொல்லுங்க. ஒரு செயல் செய்யறோங்க ஐயா. அது நல்லது செய்யறோம், கெட்டது செய்யறோம். ம், அது செஞ்சு முடிச்சிட்டோம். ஆனா ம், அதுக்கான தண்டனை விளைவு வந்து அரசாங்கமும் மற்றவங்க தானே அது தீர்மானிக்கிறாங்க. அப்ப ம். நம்ம செஞ்ச செயலுக்கான இது நம்மளா விளைவு வந்து டிசிஷன் வந்து மற்றவங்க தான் எடுக்கிறாங்க. அப்ப இது கர்மா ம். கழியறது தானேங்க ஐயா. அதாவது நாம் ஒரு செயல் செஞ்சிடறோம், அதுக்கு ஒரு நன்மையோ ஒரு தீமையோ நமக்கு கொடுக்கணும். அந்த நன்மையோ தீமையோ கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணணும், யாராவது நிறைவேற்றுவாங்க. அந்த நிறைவேற்றுறது கவர்மெண்டா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம், ஒரு கம்பெனியா இருக்கலாம், நிறைவேற்றுறது யாரா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ இருக்கலாம், நம்மளை தவிர மற்றவங்க யாரோ இருக்கலாம். ஒரு நல்லதுக்கு ஒரு பலனையும் கெட்டதுக்கு பலனையும் கண்டிப்பா நம்ம அனுபவிச்சே ஆகணும், கொடுத்தே ஆகணும். நல்லது கொடுத்தா நல்லது வரும், கெட்ட கொடுத்தா கெட்டது வரும். என்ன கொடுக்கணுமோ அதான் வரும். பட் அதை நிர்வாகம் பண்றதுக்கு, அதை கொண்டு நம்ம கிட்ட சேர்த்ததுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், ஒரு சிஸ்டம் வேணும். அதான் எக்ஸிக்யூட்டர்ஸ் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், எக்ஸிக்யூட்டர்ஸ். அப்ப அதன் எக்ஸிக்யூட்டர்ஸ்ன்றது வந்து அரசாங்கமா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம், மேபி. நம்ம செய்யறதுக்குள்ள பலன் தான். ஓகே, வேற யாராவது இருக்கீங்களா? முடிச்சுக்கலாமா? ஐயா வணக்கம் ஐயா.
ஐயா சொல்லுங்கம்மா கவியரசி பெங்களூர்ல இருந்து பேசிட்டு இருக்கேங்க ஐயா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஐயா நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறீங்க, இந்த உலகத்துல வந்து எந்த உயிரையும் நம்ம படைக்கல. அப்போ ம் அந்த உயிரை வந்து எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது. கடவுள் ஒருத்தருக்கு மாத்திரம் தான் அந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்ப ஆமா இறை சட்டத்தின்படி வந்து இந்த இந்த தண்டனை வந்து சரியானதா ஏற்புடையதா இல்ல. ஆனா இந்த ம் உலகத்துக்கு அவங்க பண்ணதுக்காக கொடுத்திருக்கிறாங்க ஐயா, நீதிபதிகள் கொடுத்திருக்கிறாங்க. சோ ம் இறை சட்டத்தின்படி இது இது ஏற்புடையது இல்லைங்க ஐயா. அப்படிதான் ம் நீங்க நீங்க சொன்னதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. ம் 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 அதாவது இறை வேற சட்டத்தின்படி வந்து சொல்லுங்க வேற சொல்லுங்க. விதத்துல அவங்களுக்கு சொல்லியிருக்கலாங்க ஐயா. அதாவது இந்த அவங்க பண்ணது தப்பு தான். அந்த ஆ தூக்குக்கு பதில் வேற விதத்துல அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணது தப்புன்றது புரிய வச்சிருக்கலாங்க ஐயா. வேற தண்டனை கொடுத்திருக்கலாம். சரி அது ஓகே. அப்படின்றது என் தாழ்மையான கருத்துங்க ஐயா. கரெக்ட். நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே ரைட். அடுத்தது வேற யாராவது முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமா? வேற யாரும் இருக்கீங்களா? ஓகே ரைட் டன். அதாவது இப்ப நம்ம பார்த்த வகையில் எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னீங்க. ஓரளவுக்கு கர்மா அண்ட் ஹீலிங் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஓரளவுக்கு நல்லா கர்மா அண்ட் ஹீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறீங்க, பரவாயில்ல. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல ஒரு காஸ், அப்புறம் தான் எஃபெக்ட். எஃபெக்ட் அண்ட் காஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட். ஒரு விஷயம் நடந்துருது, அதுக்கு முன்னாடி பிரதிபலன் தான் அடுத்து நமக்கு நடக்கும். முதல்ல காஸ், முதல்ல ஒரு செயல், அதுக்கு தான் அப்புறம் தான் விளைவு. இப்போ இந்த அக்கார்டிங் டு டிவைன் லா, கர்மிக் லா, தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு நாடும் யாருமே தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அது இறை சட்டத்துக்கு ஆப்போசிட் ஆனது. ஏன்னா ஒரு உயிரை படைக்கிறது கடவுள் தான். அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அது வேற சமாச்சாரம். அதுக்கு தண்டனை வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறது இறை சட்டத்தின்படி தவறு. அது எந்த நாடு கொடுத்தாலும் சரி, இந்தியா கொடுத்தாலும் சரி, தப்பு தான். நாம நினைக்கிறோம் அட்மோஸ்ட் ஹையஸ்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்தா சரி அப்படின்னு சொல்லுவோம். தூக்கு தண்டனை அதுக்கு தீர்வு கிடையாது. கமாதான் ஃபுல் ஸ்டாப் கிடையாது. தூக்கு தண்டனை எதுக்குமே தீர்வு கிடையாது. இவங்க நினைக்கிறாங்க தூக்கு தண்டனை மிகப்பெரிய தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. தூக்கு தண்டனை கொடுத்தா யாரையும் திருத்த முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதை பத்தி பேசினா ஒரு 100 நாள் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த ஜட்ஜு சொல்றாரு, எதனால அந்த தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல. அதுல ஜட்ஜு சொல்றாரு பாருங்க, இந்த சம்பவம் சமூகத்தின் மனசாட்சியை உடுக்கும் வகையிலேயே இருந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் தீர்ப்பு இருக்க வேண்டும் என இந்த கோர்ட்டு முடிவு செய்தது. சரியா? ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. இனியும் இவ்வாறு நிகழக்கூடாது. நல்லா பாருங்க, இனியும் இவ்வாறு நிகழக்கூடாது என்பதற்கு உதாரணமாகவும் இந்த பாயிண்ட நோட் பண்ணும். குற்றவாளிகள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும் பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள், இங்க போலீஸ், அவர்கள் நினைப்பதாலும் 9 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறதுன்னு சொல்றாரு ஜட்ஜ். இந்த பாயிண்ட நோட் பண்ணும். இதெல்லாம் ஆன்மீகம் தான். அப்பார்ட் ஃப்ரம் ஆன்மீகம் கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. உண்மையான ஆன்மீகம்னா என்ன இங்க சொல்லி கொடுக்குறோம். பட்டை போட்டுக்கங்க, நாமம் போட்டுக்கங்க, வடகளை நாம் போட்டுக்கங்க, இடகளை நாம் போட்டுக்கங்க, சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க் போங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, மெழுகுவர்த்தி ஏத்துக்கன்றது ஆன்மீகம் நினைச்சுக்கிறோம். அதுவும் ஆன்மீகம் தான். பட் இப்ப நான் பேசுறேன்னா இதுவும் ஆன்மீகம் தான். உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரியாதனாலும் இதெல்லாம் நடக்குது. இந்த ஜட்ஜு சொல்றாரு பாருங்க, நான் ஏன் தண்டனை கொடுத்தேன்றாரு. திரும்ப இன்னொருத்தர படிக்கிறேன், அந்த பாயிண்ட் பாருங்க. இனியும் இவ்வாறு நிகழக்கூடாது என்பதற்கு உதாரணமாகவும், இனிமேல் நடக்கக்கூடாதான், சத்தியமா நடக்கும், நீங்க பாருங்க வேணா. குற்றவாளிகள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும், இவருக்கே தெரியுது குற்றவாளிகள் திருந்த வாய்ப்பில்லை, இவருக்கே தெரியுது, ஜட்ஜுக்கே தெரியுது இவர்கள் திருந்த வாய்ப்பு இல்லைன்னு. இவங்க திருந்த வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணணும் தெரியல. திருந்த வாய்ப்பு இல்லை என்பதாலும் பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று போலீஸ் அவங்க நினைப்பதாலும் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குறேன்றார். இதுல 3ஆவதா சொன்ன ரீசன் ஓகே, எங்களை யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, பார்த்துக்கலாம், நாங்க போலீஸ் என்ன வேணா செய்வோம், அதுக்கு ஒரு லெசன் கொடுக்குறாரு, அது தூக்கு தண்டனை கொடுக்குறாரு, அது ரைட், ஓகே. அதுக்கு முன்னாடி இனிமேல் நிகழக்கூடாதுன்னு சொல்றாரு, அதுக்கு சாத்தியம் கிடையாது.
நடக்கும். நீங்க வேணா பாருங்க, பேப்பர் வேணா இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் பேப்பர் வச்சு நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இதை மாதிரி கண்டிப்பா கஸ்டோடியல் டெத்து கண்டிப்பா நடக்கும். அது அங்கங்க நடக்க தான் செய்யும். அமுக்கிடுவாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அமுக்கிடுவாங்க, கவர்மெண்ட் அமுக்கிட முடியும். பட் இது நடக்கும். இதுக்கு சொல்யூஷன் இல்லை. அதுக்கு சொல்யூஷன் வேற, அதை எந்த கவர்மெண்ட்டும் செய்யறதில்லை. அதான். அடுத்தது இவங்க மத்தியில குற்றவாளிக்கு இனி திருந்த வாய்ப்பு இல்லை. இந்த பாயிண்ட் தான் நோட்டபிள் பாயிண்ட். குற்றவாளிக்கு இருந்த வாய்ப்பு இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு நாள் ட்ரையல் நடத்தணும், எதுக்கு இவ்வளவு நாள் ஜெயில போட்டு அவங்களுக்கு செலவு பண்ணணும், கவர்மெண்ட் காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், மக்கள் காசு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? குற்றவாளிக்கு இருந்த வாய்ப்புன்னு ஜட்ஜுக்கே தெரியுது. அப்போ குற்றவாளிக்கு இருந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்து தானே போட்டா அவன் எப்ப திருந்துவான்? ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்குற நோக்கம் என்ன? ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்கணும், அதுக்கு நோக்கம் என்ன? அவன் திருந்தணும்னு நாங்க, அதாவது ஜெயில குற்றம் பண்ணிட்டான், அவன் விட்டுற வேண்டியது தானே. குற்றம் பண்ணிட்டு சொல்லி விட்டுற வேண்டியது. அவன் ஏன் பிடிச்சி ஜெயில போடுறோம்? அவன் திருந்தணுன்றதுக்காக. 2020 கேஸ் நடந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. அரசாங்கத்துக்கு எவ்வளவு பணம் வரி வேஸ்ட் இது. அவங்கள போறது வர்றது பார்க்கறது, சாப்பாடு செலவு, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு செலவு, சிபிஐ கேஸ் நடத்திருக்கு, வர எல்லாமே மக்கள் காசு தானே, எல்லாமே நம்ம காசு தானே, மக்கள் காசு தானே. யாரும் பாக்கிட்டு அவங்க காட்டு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ கவர்னரோ அவங்க பாக்கிட்டு கொடுக்கல. மக்கள் பணம் தான். உங்க பணம் என் பணம் கூட தான் அதுல இருக்கு. இந்த பணம் வேஸ்டா போகுது. இவ்வளவு வேஸ்ட் பண்ணியும் அவன் திருந்தல. என்ன பண்றது? அவரும் பாக்குறாரு, அவன் திருந்ததுக்கு வழி இல்லைன்னு தெளிவா சொல்றாரு அவரு. நான் சொல்ல, ஜட்ஜி சொல்றாரு, முத்துக்குமன் சொல்றாரு, அவன் திருந்ததுக்கு வாய்ப்பே இல்லைன்றாரு. அப்படி இருந்துக்கே வாய்ப்பே இல்லை, சரி நான் தூக்கு தானே கொடுத்துட்றான்றாரு. தூக்கு தானே கொடுத்துட்றான், ரைட், ஓகே. அப்ப எப்ப திருந்துவான்? அப்ப எப்படி திருந்துவான்? அவங்க மகள் சொல்றாங்க, பாமர மக்களுக்கு கிடைத்துள்ள நீதி. இதை எப்பவுமே பேப்பர்ல பார்ப்பேன். நிர்பயா கேஸ்க்கும் அப்படிதான் பார்த்தேன். இந்த மாதிரிலாம் யாரு பண்ணாலும் உடனே அவங்க அஃபெக்டட் ஒய்ஃபோ அவங்க ஃபேமிலியோ இருந்தாங்கன்னா நீதி கிடைச்சிருச்சு, நீதி தர்மம் நிலைநாட்டப்பட்டது. பட் லேட்டா நிலைநாட்டி இருக்கிறாங்க. பட் நீதி தர்மம் நியாயமா அது என்ன சொல்லுவாங்க, நிலைநாட்டி விட்டது. நீதியை நிலைநாட்டி விட்டுட்டோம், நிலைநாட்டாங்க, அரசாங்கம் நிலைநாட்டிடுச்சு, மக்கள் நிலைநாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. நிர்பயா கேஸ்லயும் அவங்க தூக்கு தண்டனை கொடுத்த உடனே டெல்லியில நிர்பயா கேஸ்ல கூட அவங்க அம்மா இதான் கொடுத்தாங்க. இதை பாருங்க, இன்னைக்கும் அதுலயும் பேப்பர்ல பாமர மக்கள் கிடைக்கிற நீதி, ஜெயராஜ் மகள் பேட்டி. அதை பேட்டி பாருங்க, எவ்வளவு பேர் குறிப்பா பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க. இந்த பேட்டி இது எல்லாரும் வழக்கமா சொல்றதுதான். அதுல அவங்க சொல்றாங்க பாருங்க, எங்களை போல் இன்னொரு குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தால் நாங்களும் கோர்ட்டுக்கு சென்று முறையீடு செய்வோம். எங்கள் கடைசி மூச்சு உள்ளவரை போராடுவோம். விடமாட்டோம், கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் போக மாட்டோம். அவங்க மேல கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணாலும் நாங்களும் விட மாட்டோம், கடைசி மூச்சுள்ளே போராடுவோன்ற. கடைசி மூச்சுள்ளே போராட்டம் இதுக்காக போராடணும். வாழ்க்கையில போராட்டம் வேர்டு வரக்கூடாது. அந்த போராட்டமே வரக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், போராட்டம்ன்ற வேர்டு வாயில வரக்கூடாது. கஷ்டம், போராட்டம்ன்ற வேர்டு வரக்கூடாது. என்ன சொல்றாங்க, கடைசி மூச்சு வரை போராடுவோம். அப்போ குவைட் ராங் கான்செப்ட் இது. பாமர மக்களுக்கு கிடைக்கிற நீதியா இது? பாமர மக்களுக்கு கிடைச்ச நீதியா அது? சரி, ஓகே. தவறு, முழுக்க தவறு. தூக்கு தண்டனை விட்டது ஏன்? பேனா முளைத்த நீதிபதி. பேனாவுக்கு ஒரு வேஸ்ட், அது ஒரு பேனா உடச்சிட்டாங்க, கவர்மெண்ட் செலவு பேனா அது. நிறைய மேட்டர் இருக்கு, இதுக்கே டைம் இருக்கு. தலைப்பு, இறுதியில் நீதி வென்றது. தினத்தந்தியில தலைப்பு போட்டிருக்கான், இறுதியில் நீதி வென்றதுதான், நீதி தோற்றுறது. அதான் மேட்ரு, யாருக்கும் தெரியல. இறுதியில் நீதி வென்றது. சாத்தான்குளம் கொலை வழக்கு தீர்ப்பு, இது நீதியே வென்றது. நீதியெல்லாம் ஜெயிக்கல, நீதி தோத்து போச்சு. நீதி வென்றது. தலையங்கம் வேற போட்டிருக்காங்க, ஒரு பக்கத்துக்கு தலையங்கம் போட்டிருக்காங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட், அதாவது இந்த ஜெயராஜும் பெனிக்ஸும் இவங்க 2 பேரும் பூர்வ ஜென்மங்கள்ல குறுநில மன்னர்களாக இருக்கிறாங்க. குறுநில மன்னர்கள், கிங்கு. அந்த கிங்கு அவங்கிட்ட வந்த ஒரு கேஸுக்காக, குடும்ப வர கேஸு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவர் என்ன பண்றாரு, அநியாயமாக அப்பாவிகாக இருந்த அவர்களை கொலை செய்யறார். அரசன், அங்க யாரும் கேட்க முடியாது.
அந்த ஜெயராஜ் வந்து அரசன், அந்த பெனிக்ஸ் வந்து இளவரசன், அவருடைய மகன். ஜெயராஜ் வந்து அரசன், பெனிக்ஸ் வந்து அவருடைய மகன் வந்து இளவரசன், 2 பேர். இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த 10 பேர் இருக்காங்களே, 9 பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, போன டைம்ல ஒருத்தர் இறந்துட்டாரு, ஒரு எஸ்ஐ, ஸ்பெஷல் எஸ்ஐ. மொத்தம் 10 பேர். இந்த 10 பேரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த 10 பேரும் ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க. அந்த காலத்துல கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம் இல்லையா? இப்பதான் சின்ன குடும்பம், 2 குடும்பம், சோலோ குடும்பம், அப்பா அம்மா புள்ள, அவ்வளவுதான். யாரும் கிட்ட சேர்த்த மாட்டாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிட்ட சேர்த்தக்கூடாது, யாரையும் கூட போறவங்க சேர்த்த மாட்டாங்க. சோலோ ஃபேமிலி. அப்பெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இந்த 10 பேர், இந்த 9 பேர் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களே, அவரு பிளஸ் ஒருத்தர் கொரோனாட ஸ்பெஷலிஸ்ட் இறந்துட்டார் இல்லையா, அவரு, மொத்தம் 10 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்னைக்கு அவர் அரசர். அவங்களை என்ன பாடுபட்டி கொண்டாருன்றது வரலாறுக்கு தெரியாது. அது உள்ள போய் பார்க்கறவங்களுக்கு தெரியும். கிளேர்வாயன்ஸ்ல உள்ள போய் என்ன நடந்தது, வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி உள்ள பார்த்தா தெரியும். இந்த 10 பேரை எப்படி துடிக்க கொண்டாங்க, அந்த 10 பேரை எப்படி துடிக்கிறதுக்கு கொண்டாங்க, அந்த ஃபேமிலி வந்து எவ்வளவு பாடுபட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. 2வது அவனை கொன்னுட்டு அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி பறிச்சாங்க, அரசாங்கம் பறிமுதல் பண்ணுது. அந்த அரசாங்கம், இந்த ஜெயராஜும் பெனிக்ஸா அவரும், அவங்க 2 பேரும் சேர்ந்து, அப்பா புள்ள, அரசன் இளவரசன், இவங்க சேர்ந்து அந்த பணத்தை பறிக்கிறாங்க. என்ன பணம் பறிக்கிறாங்களோ அந்த பணத்துக்கு கூட்டு வட்டி, அசல் வட்டி எல்லாம் போட்டுதான் இந்த முத்துக்குமரன் பெனால்ட்டியா அமௌண்ட்டை போட்டிருக்காரு. இந்த 10 பேரை இவங்க அரசனா இருந்து இவங்க கொண்டாங்க, அரசனாக இளவரசனாக இருந்து இவங்க கொண்டாங்க. அன்னைக்கு யாரும் கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை, மீடியா கிடையாது, பட் கொண்டாங்க. அதே அடுத்தடுத்த பிறவுகள்ல இவங்க எல்லாரும் அங்கங்க ஒரு இடத்துல பிறந்து எல்லாம் ஒரு அசம்பிள் ஆகி போலீஸா வந்து, அது அவங்களுடைய அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற சமாச்சாரம், அதை பத்தி தனியா பேசுவோம். பட் எல்லாமே கர்மா தான். வந்து இந்த லைஃப்ல எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடுறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு, மிச்சம் 9 பேர் இறந்த தூக்கு தண்டனை வாங்கி. ஸோ 10 பேரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். இங்க என்ன வருது, மன்னிக்கணும். அரசன் தவறான தண்டனை கொடுக்க கூடாது. அரசன் தப்பான ஒரு தண்டனை கொடுத்தாருன்னா அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பா அரச குடும்பத்தை பாதிக்கும். நாம கூட இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் கூட அவங்களுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தவறான ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு, தவறான விஷயத்துக்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். தெரியாது அவங்களுக்கு, ஆனா பாதிக்கப்படுவார்கள். அரசன் வந்து நியாயமான முறையில், தர்மமான முறையில நியாயமா விசாரிச்சு தண்டனை கொடுத்தா ஓகே, அங்கே தவறு கிடையாது, அங்கே கர்மா அவரை பாதிக்காது. ஆனா இவங்க அரசர்களாக, அரசனாக இளவரசனாக இருந்து இவர்கள் கொடுத்த தண்டனை முழுக்க தவறானது. அன்னைக்கு எழுத்து கேட்க முடியாது. அவர்களையும் அவன் குடும்பத்தையும் அவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணியிருக்காங்க. அரச தண்டனை ஒன்றும் பேச முடியாது. அரசன் தான் தண்டனை கொடுத்துக்கிறான், இறைவன்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அதுதான் பல பிறவிகள் தாண்டி 12வது பிறவி இது. 12வது பிறவி. அப்படியே மாத்தி வாய்ப்புகள் கொடுத்தும் கொடுக்காத 12வது பிறவியில அதே குடும்பத்தில் நீங்க வராங்க, பிறக்கிறாங்க, 9 பேர் 10 பேர் சேர்ந்து கொலை பண்றாங்க, முடியுது. இதான் மேட்டர், தெரிஞ்சுக்கோங்க. இதான் கர்மா. கர்மா வந்து நல்லது செஞ்சாலும் சரி, கெட்ட செஞ்சாலும் கரெக்டா வரும். தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். அரசன் செஞ்சாலும் தப்பு தான், ஆண்டி செஞ்சாலும் தப்பு தான், யார் செஞ்சாலும் தப்பு தான். பனிஷ்மெண்ட் உண்டு, யாரும் எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. இப்ப இவங்க சொல்றாங்க, எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க, எங்க தம்பி கொன்னுட்டாங்க, நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதுன்றதான் உண்மை. எப்படி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது? அவங்க தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால, எடுத்ததுனால கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இவங்க கொல்லப்பட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இப்ப அவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு முத்துக்குமரன் சொல்றாரு. இந்த கேஸ் எப்படி ஹவ் டு டீல்? இதை என்ன பண்ணணும்னா, நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம், செஞ்சிட்டாங்க, ஏதோ நடந்து போச்சு, அவங்க நல்லா இருக்கட்டும், இறைவா மன்னிச்சிரு அவங்கள. எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க, அண்ணனா தம்பியா அவங்க தெரியல, அந்த அம்மாவுக்கு சகோதரர், என்னுடைய சகோதரனை கொன்னுட்டாங்க, என்னுடைய அப்பாவை கொன்னுட்டாங்க, அவங்க நல்லா இருக்கட்டும் இறைவா, அவங்கள இவங்க மன்னிச்சு அவங்கள நல்ல வழி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரே பண்ணா, இவங்களுடைய அப்பாவுடைய ஆத்மாவும் சகோதரனுடைய ஆத்மாவும் சந்தோஷப்படும். அந்த ஆத்மாக்களும் இப்ப உயிரோடு இருக்காங்க, இறந்த பிறகு சொல்றேன், உயிரோடு இருக்காங்க, இறந்த பிறகு உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அப்பா நம்மளை மன்னிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கர்மாவுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவாங்க, கண்டினியூ ஆகாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு தண்டனை சரியா கொடுத்துருக்குறாங்க,
இதுக்கு மேலேயும் நாங்க ஹைகோர்ட்டுக்கோ மற்ற கோர்ட்டுக்கோ அப்பீல் போனா நாங்களும் விட மாட்டோம், கடைசி மூச்சு வரைக்கும் விட மாட்டோம்னுவாங்க. பழிக்கு பழி வாங்குவேன், மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இப்போ அந்த 9 பேருடைய ஆத்மா, அந்த 9 பேருடைய ஃபேமிலிஸ்ல இருக்கிற ஆத்மா எல்லாரும் அவங்களையும் அறியாம ஒரு நெகட்டிவ் தாட் தான் இவங்களுக்கு வரும். கண்ணுக்கு தெரியாது, இதை யாரும் போட்டோ பிடிக்க முடியாது, இது எந்த கேமரா எடுக்க முடியாது. பட் அந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 9 கைதிகள், அவங்க ஃபேமிலி, அவங்க மனைவிமார்கள், அவங்க குடும்பத்தினர்கள் என்ன ஆசீர்வாதம் எனர்ஜியா வரும்? வருமா? பாவி மக்கா இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களா, என் புருஷனுக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களே, என் புருஷன் அழுவாங்களா, வேதனைப்படுவாங்களா, கஷ்டப்படுவாங்களா, துக்கப்படுவாங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி உங்க ஃபேமிலியில் சேர்ந்தவங்களுக்கு வரும், உங்க ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்கு வரும். இந்த விஷயத்த வந்து மாநில அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ தமிழ்நாடு போலீஸோ சிபிஐயோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த முத்துக்குமரன் அவர்களோ யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரோலை முடிச்சுட்டாங்க, அவங்க ரோலை முடிச்சுட்டாங்க. நல்லதா கட்டுதான் அனுபவிக்கிறது உங்களுக்கு தான் வரும். தூக்கு தண்டனை விதித்த கர்மா வந்து ஜட்ஜுக்கு போகும், அது வேற சமாச்சாரம். பட் இதுல நமக்கு என்ன ரெமடி அப்படின்னு சொன்னா, இந்த 9 ஃபேமிலில இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். நீங்க கோர்ட்ல ஜெயிச்சிடலாம், தண்டனை வாங்கி கொடுத்துடலாம், அவங்க தூக்கும் போட்டுடலாம். ஆனால் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது. நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாம உங்க வாழ்கள் நிகழ்வுகள் நடக்கும். அந்த வாழ்வுகள் நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இதுதான் காரணம் உங்களுக்கு தெரியாது. அது ஒரு பக்கம் அந்த கேஸ் போச்சு, ஜெயிச்சிட்டோம், தீர்ப்பு வந்தது, நீதி நிலைநாட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இங்க பர்சனலா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அப்ப இதுல என்ன முடிவு எடுக்கணும்? மன்னிக்கணும். ஏற்கனவே பூர்வ ஜென்மத்துல நம்முடைய அப்பாவும் நம்முடைய சகோதரனும் செய்த தவறுக்கு பரிகாரமாக நாம இப்ப என்ன பண்ணோம்? மன்னிக்கணும். பண்ணிட்டீங்க, தெரியாம பண்ணிட்டீங்க, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டம் எதுவும் கொடுக்கக்கூடாது, தண்டனை கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. அவங்கள இறைவா இவங்களை மன்னிச்சிருங்க, இவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல வழி காட்டி அவங்க ஆத்மா உயர்த்தணுமோ அதை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட தான் ப்ரே பண்ணி, இறைவன்கிட்ட தான் நம்ம இவங்களும் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். அவடைய இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பார்த்து பேப்பர்லயோ சோசியல் மீடியால உச்சு ஆடாடா இப்படி நாம எல்லாம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போறதுன்னு இல்லை. நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம்ப்பா, பரவாயில்லப்பா, சூப்பர்ப்பா, நீ நிலைப்படுமா, ஒரு 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்க, கோடி பேர் பார்த்துருப்பாங்க, இந்திய நாடே பார்த்துருக்கோம். அதனால அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? ஏன்னா ஆக போதா? ஒன்னும் ஆகாது, பைசா பிரயோஜனம் இல்லை. நம்ம ஆமா நீதி நிலைநாட்டப்பட்டு நாம சர்டிபிகேட் கொடுக்கறனாலையோ, அடாடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்றதுனாலையோ, நம்ம பச்சாதாபப்படுறதுனாலையோ அந்த ஜெயராஜ் சகோதரருக்கோ ஜெயராஜுக்கோ அல்லது அவருடைய மகனுக்கோ அவங்களுடைய குடும்பங்களுக்கோ ஆக போறது ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு நியூஸ் தான், கொஞ்ச நாளைக்கு ஓடும். இந்த எலெக்ஷன் டைம்ல ஒரு நாளைக்கு இந்த மெசேஜ் ஓடும், அப்புறம் மக்கள் மறந்துட்டு வழக்கம் போது ஆட்டோமேட்டிக் மற்ற போயிடுவாங்க. இவ்வளவுதான் நடக்கும். பட் டைரக்ட் சஃபரர் யாரு? அந்த சகோதரர் ஜெயராஜும் அவருடைய மகனும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களும் தான். அப்ப இங்க என்ன சொல்ல வரோம்? துப்பு தானே கொடுத்துட்டாங்க, அது கவர்மெண்ட் பண்ணிக்குது, அது ஓரை. அப்ப நாம என்ன பண்ணோம்? இறைவா அவங்கள மன்னிச்சிருங்க, என்னுடைய அப்பாவும் என்னுடைய சகோதரரும் ஏதோ செய்த தவறுகளுக்காக தான் அவங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. அதை நாங்க உணர்றோம், அதை நாங்க ஏத்துக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அந்த ஆத்மாக்களுக்கு நல்ல வழி காட்டி அவங்கள கடை தேற்றி விடுங்க. நாங்க செய்த தப்புக்காக, எங்களுடைய அப்பாவும் என்னுடைய சகோதரரும் செய்த தவறுகளுக்கு, எங்க குடும்பம் செய்த தவறுகளுக்காக, ஒரு அரசு குடும்பமாக நாங்கள் செய்த தவறுகளுக்காக நாங்கள் மனதார மன்னிப்பு கேட்கின்றோம். இப்ப எனக்கு தெரியும், நான் சொல்றேன். இல்லைன்னா இப்ப சாதாரண மன்னிப்பு கேட்டாலே போதும். அவங்கள மன்னிச்சிருங்க இறைவா, அவங்க நல்ல வழி காட்டி அவங்க நல்ல வழி கொண்டு போங்க, நாங்க ஏதாவது தவறு செஞ்சு எங்களை தண்டிச்சிருங்க இறைவான்னு சொல்லிட்டு மனசார கேட்டாங்கன்னா ஃபுல் ஸ்டாப், ஃபைட் க்ளோஸ், டிக் போட்டுரும், அவ்வளவுதான். கர்மா அடுத்த ஜெனரேஷனுக்கோ அடுத்த பிறவிக்கோ தொடராது. பட் இப்ப இது என்ன வழக்கம் போல தொடரும். இவங்க என் குடும்ப சார்ந்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதனாலதான் கஷ்டப்படுறவங்க தெரியாது, வெவ்வேறு வகையில கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பட் அந்த ஃபேமிலி இருந்து நெகட்டிவ் கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும். இதான் நான் சொல்ல வர விஷயம். இதை முடிச்சிடறேன் சார். இதான் நான் சொல்ல வர விஷயம். அப்போ மறப்போம், மன்னிப்போம். அந்த மன்னிப்பு கேட்டு மனசார அந்த ஹோல்டர்ல ஃபுட் ஸ்டாப் வைக்கணும். அந்த ஃபுட் ஸ்டாப் வச்சா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா உலகத்திலேயே இந்த மேட்டரை இப்ப நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். என்னை தவிர உலகத்துல அத்தனை பேரும், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் இதை பத்தி டீல் பண்ணாங்கன்னா வேற மாதிரி தான் பேசுவாங்க. திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் திஸ் இன்சிடென்ட். திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் திஸ் இன்சிடென்ட். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட்லி
பர்ஃபெக்ட்லி கரெக்ட் அப்ரோச் டு ஹேண்டில் திஸ் சுச்சுவேஷன். இதுதான். இதுல இருந்து நீங்க என்ன கருத்தை உள்வாங்கிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம வாங்கிக்கணும். படிக்கு படி வாங்குறதோ போராடுறதோ அது நமக்கு கீழே. அப்படியே சப்போஸ் அவங்க ஏதோ நடந்து போச்சு, சரி போறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க விட்டுறணும். இவங்க பிரச்சனை கொடுக்கக்கூடாது. இவங்க பிரச்சனை கொடுக்கக்கூடாது. நீங்க மேல அங்க அப்ளை பண்ணுங்க, இங்க அப்ளை பண்ணுங்க, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி செக்ரட்டரியேட் முன்னாடி போய் போராட்டம் கொடி பிடிச்சிட்டு எங்களை நீதியை தர்மம் பண்ணுங்க, நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டுங்க, அவங்க மேல மேல்முறையீடு பண்ணி அவங்களை தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க, தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனை கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அது நமக்கு நாமளே வெட்டி கொள்கின்ற படுகொழி, நமக்கு பின்னாடி நாமளே வெட்டி கொள்கின்ற படுகொழி. அதோட புதுசா பற்றி முடிச்சிடணும். இதைத்தான் இயேசு சொன்னார். ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டு. நீங்க ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தெல்லாம் காட்ட வேண்டாம். ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்ட வேண்டாம். நீ கம்முன்னு வந்துருன்ற. ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டுது ஒரு ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன். அது நீங்க அந்த அளவு கூட போகணும். சரி விட்டுடு, வந்துரு, ஏதோ நடக்கட்டு போட்டு விட்டுடு. கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க வந்துருங்க நம்ம சொல்றோம். கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி முறை தான் சரியான முறையை வழிய. இதை ஒண்ணு நான் மட்டும்தான் இதை விஷயம் சொல்லுவேன். நீங்க யூடியூப்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, சோசியல் மீடியால பாருங்க, நிறைய போடிச்சிருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. பட் அது என்டையர் டிஃப்ரெண்டா சரியான பெர்ஃபெக்ஷனா சொல்யூஷன் சொல்றது நம்ம கர்மா ஏஞ்சலுக்கு மட்டும் தான் சொல்லியிருப்போம். இதுதான் சொல்லியிருப்போம். நீங்க வேணா கம்பேர் பண்ணி பாருங்க. பட் திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் திஸ் சிச்சுவேஷன். இதை தவிர மற்ற முறைகள்லாம் தவறான முறைகள் நம்ம சொல்லியிருக்கோம், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இப்ப சொல்லுங்க சார், உங்க ஒப்பீனியன் எதை சொல்ல வந்தீங்க? ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா எனக்கு ஒரு 2 கேள்விங்க இதுல. ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஜெயராஜ் பெலிக்ஸ் அந்த நபர்களோட ஆத்மாக்கு வந்து எதனால இது நடந்துச்சுங்கிறது வந்து அவங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்குங்களா? ஆவி உலகத்தில் இருக்கும் பொழுது முற்பிறவிகள் அவங்க இதனால ஆவி உலகத்துக்கு போன பிறகு சார், ஆவி உலகத்துல போன பிறகு கூட அது சில கிரேடுகள்லாம் இருக்கு சார். இவங்களுக்கு இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. பட் நாம வந்து அந்த அவங்களோட முறையா வழிபாட்டு நம்ம வழிபடும் போது நம்ம இந்த விஷயத்தை அவங்க சொல்லலாம். அவங்களுக்கு தெரியல. ஆனா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியல, இன்னும் புரிஞ்சுக்கல. இன்னமும் அவங்களும் வந்து பழி வாங்கணும், அவங்க எல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும், அவன் இப்படிதான் கஷ்டப்படணும்னு தான் நினைக்கிறாங்க. இன்னும் அந்த ஹையர் லெவலுக்கு ஒன்றும் ப்ரமோட் ஆகல. இன்னமும் அப்படிதான் இருக்காங்க. பட் நாம ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு அதை சொல்லணும். ஏதோ தவறு நடந்து போச்சு, நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான், நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவால இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு, நீங்க அதை மன்னிச்சு மன்னிப்பு கேட்டு அதுக்கு புதுசா போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மகள் பேட்டி கொடுத்துருவாங்க இல்லையா, இவங்க ப்ரே பண்ணணும். ஆனா இவங்களே நான் உயிருள்ள வரை போராடுவேன், இறுதி மூச்சு வரை நான் போராடுவேன், அப்பீல் பண்ணுவேன், அப்பீல் போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லும்போது இவங்களும் மன்னிக்க மாட்டாங்க, அவங்களும் மன்னிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை தொடரும். அது யாருக்கெல்லாம் தொடரும்? எங்க ஃபேமிலி அடுத்த வாரிசுகளுக்கு தொடரும், அடுத்த வாரிசுகளுக்கு தொடரும். அந்த பக்குவத்தை ஏன் நாம சொல்றோம்? இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டாலும் கூட அது நம்ம பண்ணதனுடைய விளைவுதான். அது நமக்கு தெரியல, ஆனா மன்னிச்சிடுவோம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு கம்னு வந்துடணும், அடுத்து போகக்கூடாது. இதுதான் வந்து புட்ஸ்டாப் வைக்கிறது. இந்த புட்ஸ்டாப் வைக்கிற டெக்னிக் தான் இயேசுபிரான் மறைமுகமா சொல்லிட்டு போனார், ஒரு கணத்துல அறிஞ்சா மறுகணத்தை காட்டுன்னு. அதோட புட்ஸ்டாப் முடிச்சிடணும். இல்லைன்னா கமா போட்டுக்கிட்டே போறோம், திருப்பி அடுத்த லைஃப் கமா போட்டுக்கிட்டே போறோம். அதான் தவறு. அந்த முறைதான் தப்பான முறைதான் அவங்க போயிருக்கிறது. பட் நம்ம சொல்ற மாதிரி தான் கரெக்ட். மன்னிக்கணும். இப்ப அவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தா இவங்க சொல்லணும். அவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், 2 பேருக்குமே தெரியல, 2 பேரும் பழி வாங்குறதே போறாங்க. இது அப்படியே தொடரும். நல்லதுங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஜட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மிக் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் சட்டப்படி வந்து அவங்களோட கடமையை அவங்க செஞ்சிருக்காங்கன்னு தான் எடுத்துக்க முடியும். பட் இது எப்படி ஜட்ஜோட இடத்துல இருந்து பார்த்தா எப்படிங்க அது நம்ம அனலைஸ் பண்ண முடியும்? அவங்களுடைய கடமையை அவங்க செய்யறாங்க, ரைட், ஓகே, தவறு இல்லை. அதனால தான் நம்ம அடிக்கடி கூட சொல்லுவோம், டாக்டர்ஸு, அஸ்ட்ராலஜர்ஸு, ஜட்ஜஸ்ஸு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாமே அவங்களுக்கு என்ன ஏர்னிங் வருதோ அந்த ஏர்னிங்ல குறைஞ்சபட்சம் 50% மேல சேரிட்டி பண்ணணும்னு சொல்ற காரணம் வந்து அதுதான். நான் அடிக்கடி அவர் கூட சொல்லியிருக்கேன். டாக்டர்ஸு, அஸ்ட்ராலஜர்ஸு, போலீஸு, ஜட்ஜஸ், இவங்க எல்லாமே. ஏன்னா இவங்களாம் டைரக்டா மக்களுடைய கர்மால டைரக்டா கை வைக்கிறவங்க, இவங்களாம் டைரக்டா கை வைக்கிறவங்க. அப்போ அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா நம்ம கண்டிப்பா பாருங்க. ஏன்னா பிகாஸ் நமக்குள்ள நுழையிறோம். அப்போ அது சாதாரண கரண்ட் இல்லை சார், ஹை வோல்டேஜ் கரண்ட். அது நம்ம லைஃப்ல பல வகையில வேலை காட்டும்.
பல வகையில வேலை காட்டும். இதனால தான்ன்றது தெரியாது, ஆனா நிறைய வகையில வேலை காட்டும். அதனாலதான் குறைஞ்சபட்சம் பாதிக்கு மேல சேட்டி பண்ணுங்கன்னு சொல்ற காரணம் வந்து அதுதான். அப்போ இந்த மாதிரி தவறாக மாத்திக்கிட்டு பண்ணிட்டா கூட டிவைன் அதை பேலன்ஸ் பண்ணி அவருடைய குடும்பம், அவருடைய வாரிசுகள் யாரும் பாதிக்காத மாதிரி பண்ணி விட்டுருவாரு. ஆனா யாரும் பண்றது அது நான் பல வகையில பாதிப்போம். ஜட்ஜஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை ஜட்ஜஸ் கொண்டாலும் அது ஓப்பனா சொல்லக்கூடாது, பட் நிறைய வகையில சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. அவர் கடமை தான், அந்த கடமையில சில தவறு பண்ணிடுவாங்க, தெரியாம பண்ணிடுவாங்க. இப்போ தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லுது அரசாங்க சட்டம் வந்து சொல்லுது. ஆனா தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா முத்துக்குமரன் சாரை போய் போன் பண்ணி ஏன் நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க. டெல்லியில இருந்து லீகல் மினிஸ்ட்ரியில இருந்தோ ஸ்டேட்ல லீகல் மினிஸ்ட்ரி இருந்தோ முத்துக்குமரன் சார் நீங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவரை யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் என்ன கொடுத்தா அதான் ஜட்ஜ்மெண்ட். தூக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை. பட் அவர் நினைக்கிறாரு சாதாரண மனிதர்கள் மாதிரி நினைக்கிறாரு, அவர் ஹையஸ்ட் தூக்கு தண்டனைக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துறாரு. அவர் யாரும் கேட்க முடியாது. பட் தூக்கு தண்டனை கொடுத்தா அது இறை சட்டத்துக்கு எதிர்ப்பானது. அது யாரு கொடுத்தா நமக்கு தண்டனை அரசாங்கம் தண்டனை தான். பட் அது தெரியாம கொடுக்குறாங்க. பட் ஒரு உயிரை கொல்ல நமக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் ஆயுள் தண்டனை வந்து கடுங்காவல்னு சொல்லுவாங்க இல்லையா, கடுங்காவல் சொல்லுவாங்க. காவல் தண்டனை தான். அது கடுங்காவல்னா நிறைய உள்ள இது நிறைய வேலை செய்யணும், நிறைய இது பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கேன். உள்ள கடுமையான வேலைகள்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தண்டனை தான் அவர் கொடுத்துருக்கோம். நீங்க கூட சொன்னீங்க இல்லையா, கடுங்காவல் தண்டனை ஆயுள் தண்டனை மாதிரி கொடுத்துருக்காங்க சார். அந்த மாதிரி தண்டனை கொடுத்து அவங்களை அனுபவிக்க வைக்கணும் முடியாது. அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அதை உணர வச்சு அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் முடிய தூக்கு தண்டனை டக்குன்னு இறந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்தை இறந்துருவோம், அவ்வளவுதான். இறக்குற வரைக்கும் அந்த பயம் பீஜி இருக்கும். இறந்த பிறகு என்ன ஆகும், அத்தனை பேரும் பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த 9 பேரும் பழி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆவிகள் உலகத்துல பழி வாங்குற ஆவிகள் என்னென்ன பண்ணும் சொல்லியிருக்கேன் தெரியும். இந்த 9 பேரும் பழி வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா இந்த குடும்பம் என்ன தாங்கும் தெரியாது. அங்க எந்த அரசாங்கமும் கை வராது. எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ சிபிஐயோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ யாரும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அங்கே அந்த குடும்பம் தான் கஷ்டப்படும், அந்த குடும்பம் தான் வேதனைப்படும், அந்த குடும்பம் துக்கப்படும். இது காரணம் இந்த 9 ஆத்மாக்கள் இருந்து வர்ற அந்த நெகட்டிவ் கர்மா, நெகட்டிவ் தாட் ஃபார்ம் அப்படின்னு தெரியாது. பிகாஸ் ஆவிகள் இருக்கிறாங்க. எந்த FBI சிபிஐ அங்கே போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன் நீதான் காரணம் கண்டுபிடிக்க முடியாது, போய் அங்க அரெஸ்டும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க இருக்கும்போதே பிடிக்க முடியாது. அவங்க அங்க போய் எங்க பிடிக்க போறாங்க, பாசிபிளே இல்லை. இதுவும் ஒரு இறை செயல் தானே ஐயா? கண்டிப்பா இறை செயல் தான், சந்தேகமே கிடையாது. இறை செயல் தான். என்ன நடந்தா இறை செயல் தான். அடாடா பாவம்ன்றோம். அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்லுங்க சார். வந்து சார் முடிச்சு அடுத்து வாங்க. அந்த இளவரசரும் இந்த ராஜாவும் சேர்ந்த அந்த தண்டனை வந்து இந்த 9 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்ப இந்த பிரிவுல அந்த 9 பேர் வந்து ஒண்ணு சேர்ந்து அது முடிச்சிட்டாங்க. ஆமா, 10 பேர் முடிச்சிட்டாங்க. இப்போ 9 பேர் பொறுத்தளவுக்கு அந்த கர்மம் முடிஞ்சது தானுங்கய்யா, இல்ல இது அது கமா போட்டு போயிட்டே இருக்கும்? அதாவது இவங்க மன்னிச்சுட்டு இருந்தாங்கன்னா மேட்டர் ஓவர், முடிஞ்சிடுச்சு, ஓவர். இப்ப அந்த சகோதரி போட்டிருக்காங்களே ஜெயராஜனுடைய மகள் இல்லையா, அவங்க அந்த ஃபேமிலியில யார் இருக்காங்க நமக்கு தெரியாது, பேப்பர்லாம் போட்டுருந்தாங்க, அதை பாக்குறோம். அந்த ஃபேமிலி வந்து அதை வந்து மன்னிச்சிடணும். இவங்களை வந்து மனசார மன்னிச்சிடணும். கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிட்டு அது வேற சமைச்சிடணும், அது கவர்மெண்ட். நீங்க மனசார அந்த ஆத்மாக்கள் வந்து ஏதோ எங்க அப்பாவை எங்க சகோதரர் இப்படி பண்ணிட்டீங்க, அது என்ன காரணத்தால பண்ணாங்களோ தெரியல, நாங்க என்ன தவறு செஞ்சாலும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய சகோதரரும் என்ன தவறு பாவம் பண்ணியிருந்து உங்க குடும்பத்தை கஷ்டம் கொடுத்தாலும் மனசார எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க மனசார மன்னிக்கிறோம், நாங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரே பண்ணணும். இப்படி ப்ரே பண்ணா என்ன ஆகும், இதோட புதுசா பாட்டு முடிஞ்சிடும். இதுக்கு மேல உங்களுக்கு அந்த கஷ்டம் வராது, தொடராது. இல்லைன்னா என்ன ஆகும், இது அப்படியே தொடரும். இந்த ஆத்மாக்கள் இந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க இந்த தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க அல்லது விதிக்கல, அவங்க கிட்ட இருந்து வர நெகட்டிவ் எனர்ஜி இவங்க குடும்பத்தை பல வகையில் பாதிக்கும். பேரன் பேத்தி பல தலைமுறைகள் பாதிக்கும், பல தலைமுறைகளை பாதிக்கின்றது, பல தலைமுறைகளை பாதிக்கும். அதான் அந்த முறைதான் போயிட்டு இருக்காங்க. இந்த தலைமுறை பாதிக்கும் போது இந்த நியூஸ் பேப்பர்ல பாக்குற நாம, சோசியல் மீடியால பாக்குற நாம அவங்களுக்கு ஒண்ணும் எந்த வகையும் ஹெல்ப் பண்ண போகுது. உச்சுன்ட்டு போயிட்டு இருக்கும், அவ்வளவுதான். 2 நாள் கழிச்சு அடுத்து எலெக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சு, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சினிமாக்காரங்களை பத்தி பேச ஆரம்பிச்சு, அவ்வளவுதான். சரிங்க, ஓகே, நன்றி. ஓகே, சொல்லுங்கம்மா. ஐயா, இப்ப ஜெண்டர் கான்செப்டும் நம்ம இதுல இந்த குரூப்ல வந்ததுனால உங்க மூலமா எங்களுக்கு மன்னிப்புன்னு தெரியறது ஐயா எங்களுக்கு. இப்ப ஜெண்டலா இருக்கிற இப்ப அந்த அந்த குடும்பத்தார் அந்த இறந்து போன குடும்பத்தாரோட பொண்ணு இந்த அம்மா பேசுனது படிச்சீங்க இல்லையா, இப்ப அவங்க மாதிரி இருக்கவங்களுக்கு தெரியாது, சொல்றதுக்கும் ஆள் இல்ல. இப்ப அது அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவங்க ஜென்ரல் மக்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னா, நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம்னா ரொம்ப துணுத்து போயிடுவாங்க, இன்னும் என்னமெல்லாம் பண்ணலாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா.
அப்படிதானே எல்லாருக்கும் நினைக்க தோணுங்க. அது ஒண்ணு இருக்கே. நல்ல பாயிண்ட். அப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது அதான் சொல்லியிருக்காரு. நம்ம ஜட்ஜு பேசும்போது முதல்ல இனிமேல் இத்தகைய குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் 3 ரீசன் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. நான் ஏன் தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு 3 ரீசன் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. முதல் ரீசன், நான் இனிமேல் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி துயரங்கள் சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரீசன் சொல்லியிருக்காரு. அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஜட்மெண்ட் கொடுக்குறேன்ட்டாரு. நீ அதான் நான் சொன்னேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 1 இயர்க்குள்ள இது மாதிரி என்ட்ரன்ஸ் நடக்குதுன்னு பாருங்க. இதுல பேப்பர்ல வர்றது, மீடியால வர்றது பாதி தான், மிச்சம் அப்படியே கவர்மெண்ட்டே அமைக்கிடும். நிறைய விஷயம் வெளியே தெரியாது. இதே வேற வழி இல்லாம தான் வெளியே வந்துருச்சு. ஏன்னா அதை அப்படியே அமைக்கிட்டு இருப்பாங்க. அரசாங்கமா அதுக்கு கௌரவ பிரச்சனை, அது சொன்ன சொசைட்டில வேற பிரச்சனை வரும், கவர்மெண்ட் மக்கள் கிட்ட வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட் ஃபார்ம் வரும், அரசாங்கமே அமுக்க பார்க்கும். இது அமுக்க முடியாத போயினாலும் வெளியே வந்துருச்சு. பட் இந்த மாதிரி அரசாங்கமே நிறைய கேஸ் அமுக்கும், பாதிக்கு பாதி அமுக்கிடும், மிச்சம் பார்த்தா அப்படி கொஞ்சம் அப்படி வெளியே வரும். இப்படி வெளிவர நியூஸே பாருங்க. இப்ப நான் இன்னைக்கு டேட் நோட் பண்ணிக்கோங்க, மீடியால பாக்குறீங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க, இது மாதிரி நியூஸ் வரும். கஸ்டோடியல் டெத் திருப்பவும் நடக்கும். தப்பு செய்யறவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றாங்க. தண்டனை கிடைக்கும் தெரியும். அடுத்த கட்டமாக தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கு ஆரம்பமாகுமா? தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜுக்கு இப்ப பாலா சார் சொன்ன மாதிரி அவங்க கடமையை செய்யறாங்க, அதனால அவங்களுக்கு அந்த பாதிப்பு வராது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வராது. அதே நேரத்துல தூக்கு தண்டனை கொடுத்ததுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா தூக்கு தண்டனை கொடுக்க கூட அரசாங்கம் சொன்னா கூட இவரு எடுக்கலாம் கையில, இவர் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் சொன்னீங்களே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தோ ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தோ போன் அடிச்சு, ஏன் சார் நீங்க முத்துக்குமரன் சார் நீங்க தூக்கு தண்டனை கொடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. இவருடைய டிசிஷன் தான். பட் தூக்கு தண்டனை கொடுக்க தேவையில்லை. அவர் என்ன நினைக்கிறார், அவர் அறிவு கட்டின வரைக்கும் இது பெரிய தண்டனை நாம் கொடுப்போம்னு சொல்றாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. 2வது பாயிண்ட், இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை என்பதாலும். அப்ப இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லைன்னு அவருக்கே நல்லா தெரியுது. அப்ப இவங்க திருத்துவதற்கு என்ன பண்ணணும்னு அவரு யோசிக்கல. யோசினாலும் பியாண்ட் இஸ் கண்ட்ரோல், அவரோட கண்ட்ரோல் எதுவும் இல்லை, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பில்லைன்னு தெரியவா தெரியுது, அவருக்கு நல்லா தெரியுது இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நான் ஒட்டு மொத்தமா என் பவரை வச்சு முடிச்சு கட்டிடுறேன், தூக்கு தானே போட்டுறேன்னு சொல்றாரு. அவ்வளவுதான், திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்க நான் என்ன சொல்றோம், திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கும், திருந்தாத வரைக்கும் அது கர்ம தொடரும் தானே. இங்க கர்மாஜிக்கு நம்ம டீல் பண்றோம், கர்மாஜிக்கு நமக்கு தெரியும், அதனால நம்ம டீல் பண்ணுவோம். முத்துக்குமரன் ஐயாவுக்கு வந்து கர்மாஜி பத்தி தெரியாது, ஜட்ஜுக்கு வந்து தெரியாது, அதனால அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றாரு. பட் கர்மாஜின் பீப்புள், நம்ம அதை ஃபாலோயர்ஸ், நம்ம இதை திருந்த வேண்டும், திருந்தாத வரைக்கும் பல பிறகுகள் தொடரும். நாமளே அப்படிதான், நாம என்னைக்கு திருந்துறோமோ திருந்துற வரைக்கும் அதை இறைவன் மாத்தி 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 போட்டு போட்டு பொட்டி பொட்டி பிறகு மேல பதவி கொடுத்துட்டே இருப்பார், திருந்தாத வரைக்கும். எப்ப திருந்தணுமோ அதோட முடிச்சுக்குவார். அதான் நம்ம சொன்னோம், திருந்துங்க 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 சொல்ற காரணம், தலையில அடிச்சுக்கிற காரணம் வந்து அதுதான். திருந்துங்க 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 திருந்துங்கன்றது அதான். தலைப்பாடா அடிக்கிறேன்னு வாங்க ஊர்ல சொல்லுவோம், தலைப்பாடா அடிச்சுக்க கேட்கிறியா நீங்க, அந்த தலைப்பாடா அடிச்சுக்கிறது இதுதான் திருந்துங்கன்றது. நாம திருந்துறது இல்லை. அப்ப திருந்துறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப இந்த கொலை குற்றவாளி திருந்தோம்னா என்ன பண்ணணும் தெரியாது அவருக்கு, யாரும் சொல்லிக் கொடுக்கல. அவர் படிச்ச சட்டத்துல அது இல்லை, எந்த சிலபஸையும் சொல்லிக் கொடுக்கல, அதை நாம தான் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கு என்ன ஹேண்டில் பண்ணணுன்றது. அதனால அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுத்ததுக்காக பனிஷ்மெண்ட் வரும், மற்றபடி வேற ஒன்றும் வராது. ஆனா அதே நேரத்தில் நல்ல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த 9 பேர் ஃபேமிலி, 9 பேர் பிளாட்ஃபார்ம், அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க, அவங்க மனைவிமார்கள், அவங்க சுற்றப்பட்டதுன்னா அவங்க மாமனார் மாமியார் மச்சாமார், அவங்க குடும்பத்துக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஜட்ஜி இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இப்படியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவங்கள ட்ரீட் பண்றது, இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணியிருக்காரு இவரு, சரியில்லை, இவர் ஹேண்டில் பண்ணது சரியில்லை, தீர்ப்பு கொடுத்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துக்குமரன்ற நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பாங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜி முத்துக்குமரனையும் அவர் மனைவியையும் அவர் குடும்பத்தையும் கண்டிப்பா பாதிக்கும். காரணம் தெரியாது. ஆனா ஜட்ஜிக்கும், ஜட்ஜி மனைவிக்கும், அவங்க குழந்தைகளுக்கும், அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும். பட் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி தவறாக அவங்க தவறுன்னு நினைக்கிறாங்க, இவர் சைட்ல கரெக்ட், அவங்க சைட்ல தப்பு, அவங்க கிட்ட இருந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது அவர் உணர மாட்டார்கள். இந்த மாதிரி ஜட்ஜுக்கு நிறைய வரும், போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணவங்க நிறைய வரும், டாக்டர்ஸ்க்கு நிறைய வரும், அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு நிறைய வரும். அதனால தான் இவங்கெல்லாம் கர்மா ஹீலிங் பண்றவங்க அப்ப 50% சேரிட்டி கொடுத்துருங்கன்னா அந்த இறைவன் அது வேற டெக்னிக்கலா வச்சுக்க, லஞ்சம் கொடுக்கறது இல்லை. பேரு நம்ம உடனே லஞ்சம் போயிடக்கூடாது, லஞ்சம் கொடுக்கறது இல்லை, அது வேற என்னென்ன மாதிரி எப்படி பண்ணி அதை கூல் டவுன் பண்ணி அந்த நெகட்டிவ் கர்மம் நியூட்ரலைஸ் பண்ணுமோ அந்த மெத்தடை இறைவன் பார்த்துப்பாரு, நாம இல்லை.
இறைவன் பார்த்துக்குவார், நாம இல்லை. அதுக்காக அந்த செலவுக்கு உண்டான பணத்தை நீ கொடுப்பா, சேட்டியா கொடு, அதை நான் பாத்துக்கிறேன்டார். ஆனா நாம நினைச்சுக்கிறோம், கடவுள் எடுத்து ஏதாவது செலவு பண்ணிட்டா என்ன பண்றது, அவர் ஏதாவது பேங்க்ல போட்டா என்ன பண்றது, அவர் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நகை நட்டு வாங்கி கொடுத்தா என்ன பண்றது, அவர் என்ன காரு பங்களா எக்ஸெட்ரா வாங்கிட்டு என்ன பண்றது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா இருக்கும். அப்ப கொடுத்தா தான் அவர் ஏதாவது பண்ணுவாரு, அவர் பாக்கெட்ல பண்ண மாட்டாரு, பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் கர்மா கிரியேட்டட் பை திஸ் பீப்புள். யார் கர்மா கிரியேட் பண்ணாங்களோ அவங்க மூலமா தான் சோர்ஸ் எடுக்கணும், அவர் பாக்கெட்ல போட முடியாது. நானே நிறைய பேருக்கு சேரிட்டி பண்ணுவேன், பண்ணும்போது ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்னா நான் ஒரு பர்பஸ்க்காக செய்ய வேண்டிய சேரிட்டி அவங்க பண்ணணும், அவங்க பண்ணலன்னும் போது அதுக்காக நான் பண்றேன். அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை, மனப்பக்குவம் இல்லை, மனசும் வரல, நான் பண்ணுவேன். அப்ப நான் பண்ணா பாதி தான் போகும், மிச்சம் பாதி ரிவர்ஸ் வரும். கேட்டா என்ன சொல்றாங்க, அவங்க செய்யணும், அவங்க பண்ணல, நீங்க கொடுக்குறீங்க, நீங்க கொடுத்தா அந்த குட்கர்மா உங்களுக்கு தான் வரும், உங்க குட்கர்மா உங்களுக்கு தான் வரும், அவங்களுக்குன்னா அவங்களோட ஃபுல்லா போய் சேராதுன்னு ரிவர்ஸ் அடிக்கிறாங்க. நான் நிறைய கேஸ்ல பார்த்துருக்கேன். நான் ஹெல்ப் பண்ணுவேன், நிறைய செய்வேன், ரிவர்ஸ் வரும். புண்ணியம் எனக்கு தான் வரும், எனக்கு புண்ணியம் வேண்டாம், அவங்களுக்கு தான் புண்ணியம் வேணும், அந்த பலன் அவங்களுக்கு தான் கிடைக்கணும். பட் அவங்களுக்கு போய் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க பணம் இல்லை, அது அவங்க பணம், அவங்க சம்பாதிக்கல, அவங்க கொடுக்கல, அவங்க பணத்தை சேஃபா பத்திரமா வச்சிருக்காங்க, நீங்க செலவு பண்றீங்க. அப்போ அவங்க நல்லா இருக்கணுக்காக நீங்க கொடுக்குறீங்க, அந்த குட்கர்மம் உங்களுக்கு தான் சேரும், உங்களுக்கு தான் கிரெடிட் கொடுப்போம், அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுக்க மாட்டேன் ஏன்னா பிகாஸ் அவங்க பணம் இல்லை, நீங்க கொடுத்தா உங்களுக்கு தான் குட்கர்மா சேரும், உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கொடுக்குறேன், ரைட், ஓகே. பட் அவங்க பிரச்சனை சால்வ் ஆகாது, அதுக்கு அவங்க தான் பண்ணணும்ன்றாங்க. கரெக்டு தானே? தர்ம தேவதை கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசணும், நிறைய டைம் இதான் சொல்றாங்க. தர்ம தேவதைன்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. இங்க இருக்கிற தேவதையே புரிஞ்சுக்க மாட்டோம் நாம, நமக்கு 2 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க, அவங்களே புரிஞ்சுக்க மாட்டோம். அப்புறம் அங்க தர்ம தேவை நான் புரிஞ்சுக்கிறோம். தர்ம தேவை கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணா இதான் நடக்குது, ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால இந்த இன்சிடென்ட்ல அவங்க செய்ய வேண்டியது மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு கொடுத்தா அது பிரச்சனை கூடும். அரசாங்கம் பண்ணுதுன்னு விட்டுறணும், இவங்க ப்ரெஷர் கொடுக்க கூடாது. பட் அது அவங்களுக்கு தெரியல, பிகாஸ் அந்த குட் கர்மா இருந்தா தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அந்த பேட் கர்மா இருந்து கஷ்டப்படணுன்ற வரைக்கும் இந்த மக்களோட மக்களாக எல்லா மக்களும் எப்படி 139 கோடி 99,999,000 நான் ஒண்ணுதான் இப்படி சொல்லுது, மற்றவங்களாம் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அத்தனை பேருடைய இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த 140 கோடி மக்கள் டாக்டர்லங்க சொல்றதுதான் கரெக்ட். டாக்டர்லங்கன்னா இறைவனும் சித்தர்களும் சொல்ற வார்த்தை தான் அது. நம்ம என்னுடைய அவங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் சொல்றேன். இட் இஸ் நாட் மை ஓன் வாய்ஸ், மை ஓன் மேட்டர், மை ஓன் கருத்துன்னு சொல்றது, சொந்த கருத்து, சுய கருத்து அப்படின்னு தான் இடம், அவங்க சொந்த கருத்து தான். பட் நான் தான் டிஃபரன்ஸ், மற்றவங்க இடம் வேற மாதிரி எடுப்பாங்க. பட் திஸ் இஸ் அ வே ஆஃப் அப்ரோச்சிங் திஸ் சிச்சுவேஷன் கரெக்ட்லி. ஓகேவா? ரைட், முடிக்கலாமா இதோட? இன்னொரு சந்தேகம், அந்த போலீஸ் 9 போலீஸ் 10 போலீஸ் துன்புறுத்தினார் இல்லையா இந்த 2 பேரை? ஆமா. அந்த 10 போலீஸும் ஏன் இவ்வளவு வயலண்டா டார்ச் பண்ணணும்? இவ்வளவு வயலன்ஸ் காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதே வயலன்ஸ் தான் இவங்க அரசர்களாக இருக்கும்போது, இளவரசர்களாக இருக்கும்போது இவங்க படை வீரர்கிட்ட சொல்லி கொடுத்தாங்களே, அதே வயலன்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிருக்காங்க இவங்க. இவ்வளவு தூரம் வயலன்ஸ் காட்டுறதுனால இது மாதிரி ஒரு தண்டனை வந்தது அவங்களுக்கு. ஆமா, அது இவங்களே கர்மாவில மாட்டி விட்டுருக்கேன் உங்களையே. ஆமா, இவ்வளவு தூரத்துக்கு அவங்க டார்ச்சர் பண்ணி அவங்கள போலீஸ் எல்லாம் இது மாதிரிலாம் டார்ச்சர் கொடுக்காம இருந்தா அவங்க மாட்டியே இருக்க மாட்டாங்களே. ஏன் அவங்கள இது மாதிரி பண்ண வச்சது? சரி சரி, இதை பத்தி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதோட கண்டினியூ தொடரும், 2வது பாகம் நாளை தொடரும். ஐயா சின்ன கேள்விங்க. சொல்லுங்க ஐயா. சுந்தரம், கோயம்புத்தூருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வகுப்புலுங்க நம்மளுக்கு தெரியுது, இந்த மாதிரி அவங்க மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லி தெரியுது. அவங்க அந்த பொண்ணு இப்போ நம்ம எந்த ஊர் அவங்க தெரியும், நம்ம இது சம்மந்தப்பட்ட யாராச்சும் அங்க பக்கத்துல இருந்து அவங்க கிட்ட சொல்லி அந்த மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த தூக்கு தண்டனை கேன்சல் பண்ணலாமா இல்லையா அவங்களுக்கு? அந்த மாதிரி பண்ண அவங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா? என்னோட கேள்வி. எப்படி சொல்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கர்ம உள்ளதுங்காட்டி நம்மளுக்கு அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம். 9 பேர் தூக்கு தண்டனை ரத்து பண்ணலாம் நம்ம சொல்றோம். அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னா, அந்த இறந்தரோட பொண்ணு சொல்லுச்சுன்னா அது நம்ம ஏத்துக்கலாம், மன்னிப்பு கொடுத்து. ஆனா நம்மளுக்கு தெரியுது, ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாதுங்க. இப்போ கர்மாவுக்குள்ள நம்ம அந்த ஏரியா பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுமா போன ஜென்மத்துல அவங்க மனதாக இருக்கும்போது இந்த 10 பேர்த்த ரொம்ப துன்புறுத்துறாங்க. அதனால இப்போ 10 பேர் சேர்ந்து உங்களை உங்க அப்பாவும் தம்பியும் துன்புறுத்திக்கிறாங்க
அதனால நீங்க அவங்க மன்னித்து அந்த தூக்கு தண்டனை நீங்க இது மேல்முறை நீங்க பண்ணலீங்கன்னா அவங்க வந்து மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு மறுபடியும் பிரச்சனை வராது அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லலாமாங்க யாரோ ஒருத்தர் போய்? தாராளமா சொல்லலாம் சார். இதுக்காக செலவு பண்ணு பஸ் டிக்கெட் எடுத்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து ஊர் போய் நேரில் கூட சொல்லலாம் சார். புண்ணியம் சார் அது, புண்ணியம் சார் அது. இதான் விஷயம். இந்த பாருங்க, இப்படி ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் யூடியூப்ல பேசியிருக்கிறாரு. இதான் விஷயம், இதான் கரெக்ட் மேட்ரு, இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நாமளே போய் செலவு பண்ணி அவங்க வீட்டாண்டு போய் சொல்லலாம் சார், தப்பு இல்லை. ஆனால் அவங்க சொகை பண்ணுன்ற கர்மா இருந்தாதான் நம்ம சொல்ற கேட்டுக்குவாங்க. கஷ்டப்பண்ணோட கர்மா இருந்தா நீங்க என்ன சொல்ற நான் என்ன கேட்கறது, போன்னு போயிட்டே இருப்பாங்க. இது ரெண்டு தான், சிம்பிள். நாம போய் சொல்லலாம், சொல்வது நம்முடைய கடமை, நம்முடைய குட்கர்மா. நம்ம போய் சொல்றது குட்கர்மா. இதுக்காக செலவு பண்றது, போறது, டைம், எனர்ஜியில போன் பண்ணி சொல்றீங்க, நேரில் போய் சொல்றீங்க, இதெல்லாம் குட்கர்மா, கண்டிப்பா குட்கர்மா. அது நமக்கும் நம்மளோட தலைமுறைக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸா சேரும். ஆனா அதே நேரத்தில் அவங்க அதை ஏத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணாங்கன்னா தப்பிச்சாங்க பொழைச்சாங்க. அப்படி இல்லை, அதெல்லாம் நீங்க என்ன சொல்ல, நான் என்ன கேட்கறது, இதெல்லாம் முட்டாத்தனம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் பொய், இதெல்லாம் கிடையாது, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஃபோர்த் கேட்டகரின்னு அர்த்தம். அவங்க தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரி இருந்தா நாம சொல்ல கேட்க மாட்டாங்க. அது இன்னும் பல 100 ஜென்மம் 200 ஜென்மம் அடிபட்டு உதப்பட்டு சொல்லுவோம் இல்லையா, நொந்து நூல் சாய் அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. செகண்ட் கேட்டகரியா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம சொல்லலாம், சொல்லுவது நம்முடைய கடமை, நம்ம சொல்லலாம், அது தப்பே கிடையாது, அது நமக்கு கொடுக்காருலாம். பட் அவங்க தொகை பண்ண அமைப்பு இருந்தா செகண்ட் கேட்டகரியா இருந்தா கேட்டுக்குவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றவங்க சொல்லலாம் விட்டுடுவாங்க. நாம நல்லா இருக்கணுன்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு செய்யணும் தான் வகையில செய்யணும்னு கூட சொல்லலாம். அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்கான மன்னிச்சு விட்டுறணும். இல்லை பழி வாங்குறேன், அவன் சொன்னான் இவன் சொன்னான் அவன் சொன்னான் எல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டான்னா அதுக்கு நம்ம நானும் ஆடுவேன்னா தேர்ட் கேட்டகரி ஃபோர்த் கேட்டகரி அர்த்தம். சரி பட்டுக்கு வாங்கன்னு விட்டுற வேண்டியது. பட் சொல்லலாம், தவறு கிடையாது சார். சரியா? சகோதரி பத்மா மேடம் பேசின விஷயம் இருக்கு, அதை நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இதை பத்தி இன்னும் ஏதாவது கருத்துக்கள் ஆலோசனை தான் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி ஒரு தெளிவு வந்துடலாம். இது எதுக்கு தெளிவுன்னா நமக்கு இது பத்தி ஒரு தெளிவான புரிதல் வேணும். அதுக்காக நாளைக்கு நம்ம மிச்சம் இருந்தாலும் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணி பேசிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம், முடிச்சுட்டு பாடுங்கம்மா. யார் பாடுறீங்க? வேற யாராவது இருக்காங்களா ஐயா? யாருமா பாருங்க? கிரவுன் கணேஷ் ஐயா. நானே பாட்டுங்களா? மன்னிக்குவோம் ஐயா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளா. இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி. அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் என்றே எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ, அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லையில்லாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள் அறிவாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. ஐயா சாரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பரவாயில்லம்மா, ஒன்றும் தப்பில்லை. மலர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, அவ்வளவு. ஒன்றும் தப்பில்லை. ரைட். நன்றி நன்றி நன்றி. ஐயா அடுத்த முறை பாடும்போது நல்ல இனிமையா பாடணுங்க ஐயா. அதுக்கு நீங்க தாங்க ஐயா எனக்கு அருள் புரியணும். இப்பயும் இனிமே தான் பாடி இருக்கீங்க, என்ன குறை? கிடையாது, நல்லதான் பாடி. ஒன்றும் அது பரவாயில்ல, நல்லதான் பாடி இருக்கீங்க. அதான் ஒன்றும் நல்லா பாடிங்க, நல்லா பாடிங்க. சூப்பர் பாடகங்களா இருக்கீங்க, நம்ம குரூப்ல சூப்பர் பாடகங்களா இருக்காங்க. ஓகே, நல்லா பாடுங்க. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். மிகவும் நன்றிங்க ஐயா. மிகவும் நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. 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 ஓகே. இல்லை.